விசிடி நம்பரு 504 504 விசாகப்பட்டினம். முரளி டேட்டு 18/4/67. கிளாரிஃபிகேஷன் டேட்டு 26/8/2006. भिलाई में वाणी चल रही थी 18 अप्रैल 1967. பிலாயில வாணி போயிட்டு இருந்தது 18 ஏப்ரல் 1967. प्रातः क्लास மார்னிங் கிளாஸ். पहले पेज के मध्यांत में बात चल रही थी. ஃபர்ஸ்ட் பேஜினோட நடுவுல பேச்சு போயிட்டு இருந்தது. मैं कोई कृष्ण में नहीं आता हूँ. நான் கிருஷ்ணர்ல ஒண்ணு வர்றது கிடையாது. कृष्ण का ही नाम क्यों लिया? கிருஷ்ணனோட பேரையே எடுத்தாங்க, சொன்னாங்க. राम को भी तो भगवान कहते हैं. ராமர கூடயும் பகவான் சொல்றாங்க இல்லையா? बार बार ऐसे क्यों रिपीट करते हैं? அடிக்கடி இப்படியே ரிப்பீட் பண்றாங்க कि मैं कृष्ण में नहीं आता हूँ. நான் கிருஷ்ணர்ல வர்றது இல்ல. कभी कभी ऐसे भी तो कहना चाहिए मैं राम में नहीं आता हूँ. சில டைம் இப்படி கூடயும் சொல்லணும் இல்லையா, நான் ராமருக்குள்ள வர்றது இல்லன்னு. गीता का भगवान कृष्ण नहीं है. கீதாவோட கணவன் கிருஷ்ணர் இல்ல. एक ही बात बार बार बोलना. இந்த விஷயமே ஒரே விஷயத்தை அடிக்கடி சொல்றது. ये भी तो बोलना चाहिए இதுவும் சொல்லணும் कि இல்லையா, भगवान राम नहीं है. பகவான் ராமர் இல்லன்னு. कहीं मुरली में बोला எங்கேயாவது முரளில சொல்லிருக்காங்களா? क्या என்ன? कि भगवान राम नहीं है. பகவான் ராமர் இல்லன்னு சொல்லி, या राम बाप को नहीं कहा जाता है. இல்லன்னா ராம் பாப்க்கு சொல்லுறது இல்லன்னு. कृष्ण बच्चे को कहा जाता है. கிருஷ்ண குழந்தைக்கு சொல்லப்படுகிறாங்க. माना बच्चा बुद्धि को कहा जाता है. அப்படின்னா குழந்தை புத்திக்கு சொல்லப்படுகிறாங்க. ये तो बोला. இந்த விஷயத்த சொன்னாங்க. लेकिन राम बच्चे को कहा जाता है. ஆனா ராமருக்கு ராமர் குழந்தைக்கு சொல்லப்படுகிறாங்க. बच्चा बुद्धि को कहा जाता है. குழந்தை புத்திக்கு சொல்லப்படுகிறாங்க. ऐसे नहीं बोला. அப்படி சொல்லல. बच्चा माना रचना, குழந்தைன்னா படைப்பு, बाप माना रचयिता. அப்பான்னா படைப்பவர். इससे साबित हुआ இதனால நிரூபணமாச்சு कि वो निराकार ज्योति बिंदु शिव அந்த நிராகார் ஜோதி பிந்து சிவன் राम बाप में बाप भगवान बन के आता है. ராம் பாப்குள்ள அப்பா பகவானாக வராங்க. कृष्ण उर्फ दादा लेखराज में नहीं आता भगवान बन करके. கிருஷ்ணர் என்கிற தாதா லேக்ராஜ்குள்ள பகவான் ரூபத்துல வர்றது கிடையாது. गॉड फादर बन करके नहीं आता. காட் ஃபாதர் ஆக வர்றதில்ல. दुनिया वाले देखते भी हैं ब्रह्मा विष्णु शंकर. உலகத்தினார் பார்க்கவும் செய்றாங்க பிரம்மா விஷ்ணு சங்கர். कहते भी हैं देव देव महादेव. சொல்லவும் செய்றாங்க தேவ தேவ மகாதேவ். देव ब्रह्मा देव विष्णु देव தேவ பிரம்மா தேவ விஷ்ணு தேவ महादेव. மகாதேவன். फिर भी नहीं जान पाते. ஆனாலும் தெரிஞ்சுக்க முடியறதில்ல. इन बातों को तुच्छ बुद्धि मनुष्य नहीं जानते हैं. இந்த விஷயங்களை பற்றி தாழ்ந்த மனிதர்கள் புரிஞ்சுக்க முடியறதில்ல. क्योंकि सबको माया ने तुच्छ बनाई दिया है. ஏன்னா எல்லார கூடயும் மாயா தாழ்ந்ததாக்கி இருக்குது. वो समझते हैं विष्णु
அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா விஷ்ணு सूक्ष्म वतन में रहने वाला है। சூக்ஷ்ம வத்தனத்துல இருக்கக்கூடியவர்। अब ब्रह्मा विष्णु शंकर अगर सूक्ष्म वतन में रहने वाले होते இப்போ பிரம்மா விஷ்ணு சங்கர் சூக்ஷ்ம வத்தனத்துல இருக்கக்கூடியவர்னா तो इस दुनिया में उनके चित्र कहाँ से आ गए? அப்போ இந்த உலகத்துல அவங்களோட சித்திரங்கள் எங்கிருந்து வந்துடுச்சு? विष्णु के तो चित्र बहुत दिखाए जाते हैं। விஷ்ணுவோட சித்திரத்தை நிறைய காமிக்கப்படுகிறது। तो सूक्ष्म वतनवासी नहीं साबित होता। அப்போ சூக்ஷ்ம வத்தன் வாசி அப்படி சொல்லி நிரூபண ஆகிறதில்ல। वास्तव में வாஸ்தவத்துல वो युगल रूप है प्रवृत्ति मार्ग वाला। அவங்க யுகல் ரூப் ஆயிருக்காங்க, இல்லர் மார்க்கத்தினர்கள்। मात और पिता அம்மா பிறகு அப்பா के रूप में जो प्रैक्टिकल पार्ट बजाने वाली आत्माएं हैं, அம்மா பிறகு அப்பா அப்பாவினோட ரூபத்துல பிராக்டிக்கல்ல பார்ட் பண்ணக்கூடிய ஆத்மாக்கள் யார் இருக்காங்க? वो आत्माएं அந்த ஆத்மாக்கள் अपनी सहयोगिनी शक्तियों के साथ அவங்களோட சயோகினி அப்படின்னா துணைவி யார் இருப்பாங்களோ அவங்க கூட அந்த சக்திகள் மூலமாக जो पार्ट बजाती हैं, என்ன பாட்டை செய்யறாங்களோ उनके संस्कारों का அவங்களோட சம்ஸ்காரத்தினோட मेल இணைந்த ரூபம் विष्णु चतुर्भुज कहा जाता है। விஷ்ணு சதுர்புஜ் அப்படின்னா விஷ்ணுவினோட 4 கைகள்னு சொல்லப்படுகிறாங்க। इसलिए विष्णु को 4 भुजाएं देते हैं। அதனாலதான் விஷ்ணுக்கு 4 கைகளை கொடுக்கறாங்க। 4 भुजा मने 4 கைகள்னா 4 आत्माएं हैं मददगार के रूप में। 4 ஆத்மாக்கள் இருக்காங்க உதவியாளர்களினோட ரூபத்துல। ब्रह्मा के साथ सरस्वती, பிரம்மா கூட சரஸ்வதி, और शंकर के साथ पार्वती। பிறகு சங்கர் கூட பார்வதி। परंतु शंकर का पार्ट, ஆனா சங்கரனோட பாட்டு विनाश का पार्ट शंकर नहीं बजाता। விநாசனோட பாட்டு சங்கர் செய்யறது கிடையாது। असुर संहारणी शक्ति कही जाती है। அசுர சம்ஹாரினி அப்படின்னா அசுரர்களை முடிக்க கூடியவங்க சக்திகளுக்காக சொல்லப்பட்டிருக்காங்க। महाकाली के रूप में, असुर संहारणी के रूप में पूजा होती है। மகா காளியினோட ரூபத்துல அசுரர்களை முடிக்க கூடியவங்களினோட ரூபத்துல பாடப்படுகிறாங்க। वो जगदम्बा का स्वरूप है। அவங்கள அதுதான் ஜெகதம்பாவோட ரூபமாயிருக்கு, ஸ்வரூபமாயிருக்கு। वो जगदम्बा அந்த ஜெகதம்பா सारे जगत की अम्बा है। முழு உலகத்துக்கு அம்மா இருக்காங்க। देखा जाए பார்க்கப்பட்டா तो जो पहला ब्रह्मा है प्रजापिता ब्रह्मा, யாரு ஃபர்ஸ்ட் பிரம்மாவோ பிரஜாபிதா பிரம்மா, वो भी प्रजापिता तब कहा जाता है அவங்க கூடயும் பிரஜாபிதான் எப்போ சொல்லப்படுகிறாங்கன்னா ब्राह्मण तब बनता है பிராமணர்கள் எப்போ ஆகுறாங்கன்னா जब ब्रह्मा के मुख से बात सुने। எப்போ பிரம்மா முகம் மூலமாக பேச்ச கேக்குறாங்களோ அப்போ। ब्राह्मण बने बगैर प्रजापिता नहीं हो सकता। பிராமண ஆகாம பிரஜாபிதா ஆக முடியாது। ब्राह्मण बनता ही तब है जब ब्रह्मा के मुख से सुने।
பிராமண ஆகுறத எப்போன்னா பிரம்மாவினோட முகம் மூலமாக எப்போ கேக்குறாங்களோ அப்போன்னு சொல்றாங்க. तो आदि ब्रह्मा कौन हुआ? அப்போ ஆதி பிரம்மா யாரானாங்க? इस ब्रह्मा के मुख से எந்த பிரம்மா முகம் மூலமாக? प्रजापिता ने भी पहली बार सुना. பிரஜாபிதா கூடயும் ஃபர்ஸ்ட் கேட்டாங்க. तो ब्रह्मा मुख वंशावली पहला ब्राह्मण हुआ प्रजापिता. அப்போ பிரம்மா முக வம்சாவளி பிராமணனாக ஃபர்ஸ்ட் ஆனாங்க பிரஜாபிதா. परंतु ब्रह्मा की पूजा नहीं होती. ஆனா பிரம்மாவோட பூஜை நடக்கிறது இல்ல. ब्रह्मा की मूर्तियां नहीं बनती. பிரம்மாவோட மூர்த்தி ஆகிறது இல்ல. ब्रह्मा के मंदिर नहीं बनते. பிரம்மாவோட கோயில்கள் உருவாகிறது இல்ல. 3 तबक्कों में ब्रह्मा को नीचे तबक्के में दिखाया जाता है. அந்த 3 லோகத்துல பிரம்மாவ கீழே காமிக்கப்பட்டிருக்காங்க. கீழே இருக்கக்கூடிய லோகத்துல காமிக்கப்பட்டிருக்காங்க. आदि ब्रह्मा के रूप में जिस माता ने पाठ बजाया, ஆதி பிரம்மாவினோட ரூபத்துல எந்த மாதா பாட்ட செஞ்சாங்களோ उस माता के चले जाने के बाद कार्यवाहक रूप में जिस ब्रह्मा ने पाठ बजाया, அந்த மாதா போனதுக்கு பிறகு அவங்களோட அந்த ஒரு டைட்டிலை எடுத்துக்கிட்டு அந்த நடத்தினாங்கல்ல வேலை, அந்த ஒரு கொஞ்ச நேரத்துக்காக எந்த பிரம்மா நிமித்தமானாங்களோ அந்த டைட்டில் எடுத்துக்கிட்டு कृष्ण बच्चे की आत्मा है. அவங்க கிருஷ்ண குழந்தையினோட ஆத்மா இருக்காங்க. कृष्ण बच्चा, கிருஷ்ண குழந்தை वो माता का फर्स्ट क्लास पार्ट बजाता है. அவங்க அம்மாவோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாட்ட செய்யறாங்க. माता के अंदर जो विशेष गुण होता है सहन शक्ति, அம்மாக்குள்ள விசேஷமான குணம் என்ன இருக்குதோ சகிப்பு தன்மை, वो सहन शक्ति का அந்த சகிப்பு தன்மையினோட आधार बन करके पार्ट बजाता है. சிகரம் ஆகி பாட்ட செய்யறாங்க. तो वास्तव में அப்போ வாஸ்தவத்துல यह ब्रह्मा तुम्हारी जगदम्बा है. இந்த பிரம்மா உங்களோட ஜெகதம்பா இருக்காங்க. ऐसे मुरली में बोला. இப்படி முரளில சொல்லிருக்காங்க. जिसने कार्यवाहक रूप में யாரு அந்த டைட்டிலை எடுத்துக்கிட்டு அந்த ரூபத்துல माता के रूप में सहन शक्ति का फर्स्ट क्लास पार्ट बजाया, அந்த அந்த நேரத்துக்காக என்னன்னா அம்மா இல்லாத நேரத்துல அந்த டைட்டிலை எடுத்துக்கிட்டு சகிப்பு தன்மையினோட அம்மாவோட பாட்ட செஞ்சாங்க. वो है जगदम्बा. लेकिन जब तक तन पुरुष का है, அவங்க ஆனாங்க ஜெகதம்பா. ஆனா எப்ப வரைக்கும் சரீரம் ஆணோட சரீரமாக இருக்குதோ सब पुरुष दुर्योधन दुशासन, எல்லா ஆண்கள் துரியோதன் துஷாசனர்கள் ஆயிருக்காங்க. इसलिए पूजा नहीं जाता. அதனாலதான் பூஜை ஆகிறது இல்ல. क्योंकि माँ के रूप में परमात्मा ने उसके तन में पार्ट बजाया. ஏன்னா அம்மாவோட ரூபத்துல பரமாத்மா அவங்களோட சரீரத்துல பாட்ட செஞ்சாங்க. वही ब्रह्मा அந்த பிரம்மா தான் जब शरीर छोड़ देता है, எப்போ சரீரத்தை விட்டுடுறாங்களோ तो शरीर छोड़ने के बाद அப்போ சரீரம் விட்டதுக்கு பிறகு कोई ब्राह्मण बच्ची में पार्ट बजाता है. ஏதோ ஒரு பிராமண பெண் குழந்தைக்குள்ள பாட்ட செய்யறாங்க.
जो बच्ची यज्ञ के आदि में जगदम्बा थी, எந்த பெண் குழந்தை யக்ஞத்தினோட ஆரம்பத்துல ஜெகதம்பாக இருந்தாங்களோ, पहला पहला आदि ब्रह्मा थी, ஃபர்ஸ்ட் ஆதி பிரம்மாக இருந்தாங்க. वही शरीर छोड़ने के बाद அவங்க தான் शरीर விட்டதுக்கு பிறகு दूसरे जन्म में இன்னும் ரெண்டாவது ஜென்மத்துல माता बनती है, அம்மா ஆகுறாங்க. जगत पिता के साथ ஜெகத் பிதா கூட जगदम्बा के रूप में संसार में ஜெகதம்பாவினோட ரூபத்துல உலகத்துல मान्यता प्राप्त करती है. முக்கியத்துவத்தை அப்படின்னா அந்த ஒரு பேரை எடுத்துக்கிறாங்க. उसमें அந்த ஒரு அவங்களுக்குள்ள कार्यवाहक ब्रह्मा, இந்த டைட்டில்தாரி பிரம்மா जो माँ का सर्वश्रेष्ठ पार्ट बजाने वाली आत्मा है, யாரு அம்மாவோட எல்லாத்தை விட உயர்ந்த பாட்டை செய்யக்கூடிய ஆத்மா இருக்காங்களோ, वो प्रवेश कर जाती है. அவரு பிரவேசம் பண்றாங்க. तो जगदम्बा के रूप में அப்போ ஜெகதம்பாவினோட ரூபத்துல किसकी मान्यता होनी चाहिए? யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? जैसे எப்படி என்ன ब्रह्मा के तन में शिव आया, பிரம்மாவோட சரீரத்துல சிவன் வந்தாங்க. राम के तन में शिव आया, ராமரோட சரீரத்துல சிவன் வந்தாங்க. राम के तन में आकर के बाप टीचर सतगुरु का पार्ट बजाता है. ராமனோட சரீரத்துல வந்து அப்பா டீச்சர் சத்குருவினோட ரூபத்துல பாட்ட செய்யறாங்க. ब्रह्मा के तन में माता का पार्ट बजाता है. பிரம்மாவோட சரீரத்துல அம்மாவோட பாட்ட செய்யறாங்க. तो किसके लिए गायन होता है? त्वमेव माता च पिता त्वमेव. அப்போ யாருக்காக மகிமை பாடப்படுகிறது? நீதா அம்மா, நீதா அப்பா இருக்கேன்னு. तम माना துவம்னா एक, ஒருத்தருக்காக சொல்லப்படுகிறது. संस्कृत में कहते हैं तम युवाम माना तुम दो, சான்ஸ்கிரிட்ல சொல்லப்படுகிறது துவம், பிறகு யுவாம், யுவாம்னா நீங்க ரெண்டு பேரு, यूयम माना तुम सब, யூஎம் அப்படின்னா நீங்க எல்லாருமே. तम युवाम यूयम. துவம் யுவாம் யூஎம். तो त्वम माना तू, அப்போ துவம்னா நீ, दाऊ. தவ். वो एक कौन है जिसके लिए गाते हैं तू ही मेरी माता है तू ही मेरा पिता है? அந்த ஒருத்தர் யாரா இருக்காங்க? யாருக்காக பாடுறாங்க? நீதா அம்மா, நீதா அப்பான்னு. कौन सी आत्मा हुई? எந்த ஆத்மானாங்க? शिव आत्मा हुई. சிவனோட ஆத்மானாங்க. ऐसे ही அதே மாதிரிதான் जगदम्बा के रूप में जिसका गायन है, ஜெகதம்பாவினோட ரூபத்துல யாரோட மகிமை இருக்குதோ, प्रैक्टिकल पार्ट बजाया, பிராக்டிக்கல் பாட்டு செஞ்சாங்க. वो आत्मा कौन? அந்த ஆத்மா யாரா இருக்காங்க? आत्मा का गायन होता है ஆத்மாக்காக மகிமை இருக்குதா? या शरीर का गायन होता है? இல்லன்னா சரீரத்துக்காக மகிமை இருக்குதா? आत्मा का गायन होता है. ஆத்மாக்காக மகிமை இருக்குது. दाढ़ी मूछ वाले रूप में जब पार्ट बजाया सहन शक्ति का, தாடி மீசையினோட ரூபத்துல எப்ப பாட்ட செஞ்சாங்களோ சகிப்பு தன்மையினோடது, तो जगदम्बा का गायन नहीं हुआ. அப்போ ஜெகதம்பாவினோட மகிமை ஆகலன்னு சொல்றாங்க. क्योंकि कन्याओं माताओं को संभाल करने के लिए ஏன்னா கன்யா மாதாக்களை பாத்துக்கிறதுக்காக ओम राधे जगदम्बा निमित्त बनी. ஓம் ராதே ஜெகதம்பா நிமித்தமானாங்க. वो भी पार्टधारी थी. அவங்களும் பாட்தாரியாக இருந்தாங்க. कार्यवाहक थी. டைட்டில்தாரியாக இருந்தாங்க. वास्तव में வாஸ்தவத்துல ओरिजिनल जगदम्बा नहीं थी. ஒரிஜினல் ஜெகதம்பா ஆயிருக்கல.
लेकिन ஆனா ब्रह्मा के साथ பிரம்மா கூட जिसे जगदम्बा का मुरली में टाइटल दिया है कि वास्तव में ये ब्रह्मा तुम्हारी जगदम्बा है, யாருக்கு ஜெகதம்பா என்ற டைட்டில கொடுக்கப்பட்டிருக்குதோ வாஸ்தவத்துல உங்க பிரம்மா இந்த பிரம்மா ஜெகதம்பா இருக்காங்க. उसके साथ कदम के पीछे कदम रख करके पार्ट किसने बजाया? அவங்க கூட ஒவ்வொரு அடிக்கு கூடயும் ஃபாலோ பண்ணி யாரு பாட்ட பண்ணாங்க? அவங்களோட ஒவ்வொரு அடிக்கு கூடயும் அவங்கள ஃபாலோ பண்ணி பாட் செய்யக்கூடியவங்க யாரானாங்க? संस्कार मिला के किसने दिखाया? पहले ब्राह्मणों की दुनिया में ஃபர்ஸ்ட் பிராமணர்களோட உலகத்துல संस्कारத்தை இணைச்சு யாரு காமிச்சாங்க? ओम राधे जगदम्बा। ஓம் ராதே ஜெகதம்பா. इसलिए देवियों में அதனாலதான் தேவிகள்ல वो मुख्य देवी साबित हो जाती है। அவங்க முக்கியமான தேவின்னு சொல்லி நிரூபணம் ஆகுறாங்க. अब चूंकि ब्रह्मा को जगदम्बा कह दिया है, वास्तव में ये ब्रह्मा तुम्हारी जगदम्बा है। இப்போ ஏன்னா பிரம்மாக்கு ஜெகதம்பான்னு சொல்லிட்டாங்க, வாஸ்தவத்துல இந்த பிரம்மா உங்களோட ஜெகதம்பா இருக்காங்கன்னு. तो ओम राधे मम्मा जो ब्रह्मा को फॉलो करने वाली थी, அப்போ ஓம் ராதே மம்மா யாரு பிரம்மாவை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க இருந்தாங்க. ऊंची स्टेज में उसे रखा जाए, உயர்ந்த ஸ்டேஜ்ல அவங்கள வைக்கணுமா या जिसको फॉलो करती थी उसे रखा जाए? இல்லன்னா யார ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்கள வைக்கணுமா? उसमें परमात्मा शिव प्रवेश करता था। அவங்களுக்குள்ள பரமாத்மா சிவன் பிரவேசம் பண்ணிட்டு இருந்தாங்க. और ओम राधे जगदम्बा में परमात्मा शिव பிறகு ஓம் ராதே ஜெகதம்பாக்குள்ள பரமாத்மா சிவன் प्रवेश नहीं कर सकता था। பிரவேசம் பண்ணிட்டு இருக்கல. इसलिए बोला அதனாலதான் சொன்னாங்க कि देवी एक ही है, தேவி ஒருத்தர் தான், लेकिन अलग अलग रूपों में ஆனா தனித்தனியான ரூபத்துல उसे एक ही देवी की पूजा होती है। அந்த ஒரு தேவிக்கு தான் பூஜை நடக்குது. तो कौन देवी हुई? அப்போ அந்த தேவி யாரானாங்க? जगदम्बा। ஜெகதம்பா. जगदम्बा अगर देवी है ஜெகதம்பா ஒருவேளை தேவியன்னா तो ब्रह्मा के लिए बोल दिया, ब्रह्मा साबित होता है। அப்போ பிரம்மாக்காக சொல்லிட்டாங்க, பிரம்மா நிரூபணம் ஆகுறாங்க. मुरली में बोला यह ब्रह्मा ही तुम्हारी जगदम्बा है। ஏன்னா முரளில சொல்லிருக்காங்க இந்த பிரம்மா தான் உங்களோட ஜெகதம்பா இருக்காங்க. परंतु तन पुरुष का है, ஆனா शरीरम ஆணோட शरीरமா இருக்குது. इसलिए அதனால कन्या माताओं के चार्ज में கன்யா மாதாக்களோட சார்ஜ்ல इस ब्रह्मा को दाढ़ी मूछ वाले को कैसे रखा जाए? இந்த பிரம்மாவை தாடி மீச இருக்கக்கூடியவங்கள எப்படி வைக்கிறது? इसलिए जगदम्बा सरस्वती அதனால ஜெகதம்பா சரஸ்வதி ओम राधे निमित्त बनी हुई है। ஓம் ராதே நிமித்தமா இருக்காங்க. तो कौन हुई पहली देवी? அப்போ யாரானாங்க ஃபர்ஸ்ட் தேவி? அரே ओम राधे सरस्वती ஓம் ராதே சரஸ்வதி वो तो निमित्त बनी, इसलिए அவங்க ஏன் நிமித்தமானாங்கன்னா कि दादा लेखराज ब्रह्मा का तन पुरुष का था। ஏன்னா தாதா லேக்ராஜ் பிரம்மாவோட शरीरम ஆணோட शरीरமாக இருந்தது. अगर पुरुष का तन न होता तो ஒருவேளை ஆணோட शरीरமாக இல்லாம இருந்திருந்தா तो कौन थी जगदम्बा वास्तव में? அப்ப வாஸ்தவத்துல ஜெகதம்பா யாராக இருந்தாங்க? ब्रह्मा ही जगदम्बा हुई ना। பிரம்மா தானே ஜெகதம்பா ஆக இருந்தாங்க. तो पहली देवी फिर कौन हुई? அப்போ ஃபர்ஸ்ட் தேவி
அப்ப யாரானாங்க? ब्रह्मा। जो यज्ञ के आदि में पहले पहले निमित्त बनी वो हुई। யக்னத்தினோட ஆரம்பத்துல யாரு ஃபர்ஸ்ட் நிமித்தம் ஆனாங்களோ அவங்க ஆனாங்களா? सुनाने के लिए சொல்றதுக்காக, या उसको भी सुनाने वाली कोई दूसरी थी? இல்லன்னா அவங்களுக்கு கூடயும் சொல்லக்கூடியவங்க வேற யாராவது இருந்தாங்களா? यज्ञ के आदि में யக்னத்தினோட ஆரம்பத்துல जिस माता ने प्रजापिता को सुनाया எந்த மாதா பிரஜாபிதாக்கு சொன்னாங்க? वो थी गीता माता। அவங்க இருந்தாங்க கீதா மாதா. लेकिन गीता माता को भी किसने सुनाया? ஆனா கீதா மாதாக்கு கூடயும் யாரு சொன்னாங்க? है? दादा लेखराज ब्रह्मा ने सुनाया। தாதா லேக்ராஜ் பிரம்மா சொன்னாங்க. क्योंकि उनको ही साक्षात्कार हुए थे। ஏன்னா அவங்களுக்கு தான் சாட்சாத்காரம் ஆயிருந்தது. तो दूसरा जन्म लेकर के அப்போ ரெண்டாவது ஜென்மத்தை எடுத்து सहन शक्ति का जो विशेष गुण है माता का, சகிப்பு தன்மையினோட விசேஷமான குணம் என்ன இருக்குதோ அம்மாவோடது, वो किसके द्वारा बजाया गया? அது யார் மூலமாக செய்யப்பட்டது? जिसको टाइटल दिया बाबा ने। யாருக்காக டைட்டில் கொடுத்திருக்காங்க பாபா? वास्तव में ये ब्रह्मा तुम्हारी जगदम्बा है। வாஸ்தவத்துல இந்த பிரம்மா உங்களோட ஜெகதம்பா இருக்காங்க. इसलिए कहा एक ही देवी है। அதனாலதான் சொல்லப்பட்டிருக்குது ஒரே ஒரு தேவி தான் இருக்காங்க. जो अनेकों में प्रवेश करके யாரு நிறைய பேருக்குள்ள பிரவேசம் செஞ்சு अलग अलग देवियों के रूप में தனித்தனியான தேவியினோட ரூபத்துல पार्ट बजाती है। பாட்ட செய்றாங்க. दादा लेखराज का तंग छूट जाता है। தாதா லேக்ராஜினோட சரீரம் போயிடுது. अगले जन्म में அடுத்த ஜென்மத்துல जिस माता में प्रवेश करते हैं எந்த அம்மாக்குள்ள பிரவேசம் செய்றாங்களோ उस माता के द्वारा सारे संसार में जगदम्बा की रूप में उनकी पूजा होती है। அந்த அம்மா மூலமாக முழு உலகத்துல ஜெகதம்பாவினோட ரூபத்துல அவங்களோட பூஜை நடக்குது. दाढ़ी मूछ वाले ब्रह्मा के रूप में भक्त पूजा नहीं होती है। தாடி மீசே இருக்கக்கூடிய பிரம்மாவோட ரூபத்துல பல்ல பூஜை நடக்கிறது இல்ல. लेकिन ஆனா उसी आत्मा की அந்த ஆத்மாவினோட जगदम्बा के रूप में माता के चोले में प्रवेश करने के बाद पूजा होती है। ஜெகதம்பாவினோட ரூபத்துல அம்மாவினோட சரீரத்துல பிரவேசம் பண்ணி, அப்படின்னா அம்மாவோட சரீரம் இருக்கும் இல்லையா, அந்த சரீரக்குள்ள பிரவேசம் பண்ணி ஆகுது. तो असली जगदम्बा कौन सी आत्मा हुई? அப்போ உண்மையான ஜெகதம்பா எந்த ஆத்மா ஆனாங்க? जैसे त्वमेव माता च पिता त्वमेव எப்படி நீதா அம்மா நீதா அப்பா शिव के लिए है कहा जाता है, சிவனுக்காக சொல்லப்படுகிறாங்க. ऐसे ही जगदम्बा किसे कहा जाए? அதே மாதிரி ஜெகதம்பான்னு சொல்லி யாருக்கு சொல்லப்படுகிறது? है? दादा लेखराज ब्रह्मा जो काम करे தாதா லேக்ராஜ் பிரம்மாக்கு யாரு வேலைய செஞ்சு காமிக்கிறாங்களோ उसका नाम पड़े। அவங்களுக்கு பேரு கிடைக்கும். काम न करे வேலை செய்யலன்னா तो नाम அப்போ பேரு न पड़े। शास्त्रों में கிடைக்காது. जो भी नाम है சாஸ்திரத்துல ஏதெல்லாம் பேர்கள் இருக்குதோ इस आधार पर है। எந்த ஆதாரப்படி இருக்குது? काम के आधार पर नाम है। வேலையினோட ஆதாரப்படி பேரு கிடைச்சிருக்குது. रावण ராவணன், रुलाने वाला रावण। யாரு அள வைக்கிறாங்களோ அவங்க ராவணன். युधिष्ठिर யுதிஷ்டிர், जो अंत तक युद्ध में स्थिर रहे। யாரு கடைசி வரைக்கும் யுத்தத்துல நிலைச்சிருப்பாங்க. दूसरी कथा गाई जाती है सत्यनारायण की। ரெண்டாவது கதை சத்யநாராயணனோடது பாடப்படுகிறது. एक की ही कथा है, ஒருத்தரோட கதை தான் இருக்குது.
कोई दूसरे मनुष्य मात्र की कथा வேறே மனிதர்களோட கதை नहीं है। இல்ல। युधिष्ठिर जो अंत तक युद्ध में स्थिर रहे, யாரு கடைசி வரைக்கும் யுத்தத்துல நிலைச்சிருப்பாங்களோ அவங்களுக்கு சொல்வாங்க देहम वा पातयामे कार्यम वा साधयामे, देह बल छूट जाए, தேகம் போயிட்டாலும் சரி, ஆனா செயல்கள் என்றது செஞ்சுதான் தீர்வாங்க। தேக பல போயிட்டாலும் तो भी जब तक सृष्टि का नाश नहीं हो जाएगा, ஆனாலும் எப்ப வரைக்கும் சிருஷ்டினோட நாசம் ஆகாதோ, नई सृष्टि जब तक बन न जाए, எப்ப வரைக்கும் புது உலகம் அப்படின்னா புது சிருஷ்டி உருவாகாதோ, तब तक वो अपना काम करना छोड़ने वाला அப்ப வரைக்கும் அவங்க தன்னோட வேலைய செய்து விடக்கூடியவங்க नहीं है। இல்ல। कहते हैं ना, சொல்றாங்க இல்லையா, अरे हम मर भी जाएंगे तो भूत बन करके काम करेंगे। அரே நாங்க எரிந்து போனாலும் பூதமாகி வேலைய செய்வோம்। तो ब्रह्मा का पाठ वास्तव में किसका हुआ? அப்போ பிரம்மாவோட பாட்டு வாஸ்தவத்துல யாரோடதாச்சு? ब्रह्मा माने ही जगदम्बा, ब्रह्मा ने बड़ी माँ माने माँ, பிரம்மா என்றாலே ஜெகதம்பா, பிரம்மன்னா பெரிய, மான்னா அம்மா, जगत माना सारा जगत, माँ माने माँ, ஜெகத்னா முழு உலகம், உலகத்துக்கு அம்மா। सारे जगत की माँ तो सबसे बड़ी माँ हुई ना। முழு உலகத்துக்கு அம்மானா எல்லாத்தை விட பெரிய அம்மா ஆனாங்க இல்லையா? तो ब्रह्मा के रूप में वो पार्ट हुआ। அப்போ பிரம்மாவோட ரூபத்துல அந்த பார்ட் ஆச்சு। जो अष्ट शक्तियों के रूप में, 9 देवियों के रूप में गाया जाता है, யாரு எட்டு சக்திகள், 9 ரூபத்துல தேவிகள், அவங்களோட மகிமைய பாடப்பட்டிருக்குது। ब्रह्मा हुई आत्मा பிரம்மா ஆனாங்க ஆத்மா, और जगदम्बा के रूप में जो चोला दिखाया जाता है, பிறகு ஜெகதம்பாவினோட ரூபத்துல சரீரத்தை என்ன காமிக்கப்படுகிறது, वो हुआ डब्बा। அவங்க ஆனாங்க டப்பா। डब्बा का आत्मा नहीं, டப்பான்னா என்னன்னு கேக்குறாங்க। वो अपनी आत्मा है, लेकिन सहन शक्ति का वो पार्ट नहीं बजाया। அந்த டப்பா கந்தோட அவங்களோட ஆத்மா இல்லையான்னு என்னமோ கேக்குறாங்க। பாபா சொல்றாங்க சகிப்புத்தன்மை இருந்தது, ஆனா அந்த ஒரு பாட்டை அவங்க செய்யல। जो माता को बजाना चाहिए, அம்மாக்கு எந்த சகிப்புத்தன்மைய பாட்டு செய்யணுமோ அந்த பாட்டை செய்யல। वो किसने बजाया? அது யாரு செஞ்சு காமிச்சாங்க? யாரு செஞ்சாங்க? ब्रह्मा ने बजाया। பிரம்மா செஞ்சாங்க। इस आधार पर இந்த ஆதாரப்படி शरीर को महत्व जाता है, சரீரத்துக்கு முக்கியத்துவம் போகுதா, शरीरधारी को महत्व जाता है, சரீரதாரிக்கு முக்கியத்துவம் என்றது கொடுக்கப்படுகிறதா, या जो आत्मा कार्य करके दिखाती है उसको महत्व जाता है, இல்லன்னா எந்த ஆத்மா வேலைய செஞ்சு காமிக்கிறாங்களோ அவங்களுக்கு மகத்துவம் கொடுக்கப்படுகிறதா, कार्य करने वाली आत्मा को महत्व जाता है। யாரு வேலைய செஞ்சு காமிக்கிறாங்களோ அந்த ஆத்மாக்கு மகத்துவம் என்றது கொடுக்கப்படுகிறது। जैसे क्राइस्ट ऊपर से प्रवेश करता है, எப்படி கிரைஸ்டினோட ஆத்மா மேலிருந்து பிரவேசம் செய்றாங்க, क्रिश्चियन धर्म स्थापन करता है, கிறிஸ்டியன் தர்மத்தை ஸ்தாபனை செய்றாங்க, जीसस में प्रवेश करता है, ஜீசஸ்குள்ள பிரவேசம் செய்றாங்க। तो जीसस गाया जाता है அப்போ ஜீசஸ் பாடப்படுகிறாங்களா, या क्राइस्ट गाया जाता है? இல்லன்னா கிரைஸ்ட் பாடப்படுகிறாங்களா? जीसस में क्राइस्ट गाया जाता है, ஜீசஸ்குள்ள கிரைஸ்ட் பாடப்படுகிறாங்க। लेकिन आत्मा कौन सी याद की जाती है? ஆனா எந்த ஆத்மாவை நினைவு பண்ணப்படுகிறது? वो जीसस वाली देव आत्मा याद की जाती है,
அந்த ஜீசஸ் என்ற அந்த தேவ ஆத்மா இருக்காங்க இல்லையா, அவங்களோட மகிமை பாடப்படுகிறதா? या क्राइस्ट की आत्मा क्रिश्चियन याद करते हैं? இல்லனா கிறிஸ்டினோட ஆத்மாவை கிறிஸ்டியன்ஸ் நினைவு பண்றாங்களா? क्रिश्चियन किसे याद करते हैं? கிறிஸ்டியன்ஸ் யார நினைவு பண்றாங்க? ऊपर से आने वाली सात्विक आत्मा को याद करते हैं? மேலிருந்து வரக்கூடிய சாத்விகமான ஆத்மாவை நினைவு செய்யறாங்களா? या जिस तमो प्रधान आत्मा में प्रवेश करता है क्राइस्ट, இல்லன்னா எந்த தமோ பிரதான் ஆத்மாக்குள்ள கிறிஸ்ட் பிரவேசம் செய்யறாங்களோ उसको याद करते हैं? அவங்கள நினைவு செய்யறாங்களா? प्रवेश करने वाला ऊपर से आने वाली सात्विक आत्मा, மேலிருந்து வரக்கூடிய சாத்விகமான ஆத்மா. और नीचे वाली பிறகு கீழே இருக்கக்கூடியவங்க तमो प्रधान आत्मा, தமோ பிரதான ஆத்மா. इसको याद करते हैं? யார நினைவு செய்யறாங்க? सात्विक आत्मा को याद करते हैं? சாத்விகமான ஆத்மாவை நினைவு செய்யறாங்க. ऐसे ही அதே மாதிரிதான் कृष्ण उर्फ दादा लेखराज ब्रह्मा की सोल, கிருஷ்ண என்கிற தாதா லேக்கராஜ் பிரம்மாவினோட ஆத்மா वो भी जगदम्बा में प्रवेश करती है, அவங்க கூடயும் ஜெகதம்பாக்குள்ள பிரவேசம் செய்யறாங்க. क्योंकि शरीर का नाम पड़ता है जगदम्बा, ஏன்னா சரீரத்துக்கு பேரு கிடைக்குது ஜெகதம்பா, आत्मा का नाम ஆத்மாக்கு பேரு नहीं पड़ता। கிடைக்கிறது இல்ல. दुनिया உலகம் आत्मिक रूप में किसी को पहचानने वाली है, ஆத்மாவினோட ரூபத்துல யாரையாவது அப்படின்னா ஒருத்தரை தெரிஞ்சுக்கிற விஷயம் இருக்குமா? या देह के रूप में पहचानती है? இல்லன்னா தேகத்தினோட ரூபத்துல தெரிஞ்சுக்கிற அப்படின்னா ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஆத்மா ரூபத்துல தெரிஞ்சுக்குதா இல்லன்னா தேகத்தினோட ரூபத்துல உலகம் தெரிஞ்சுக்குதா? आत्मिक रूप में पहचानती है? ஆத்மாவோட ரூபத்துல தெரிஞ்சுக்கிறாங்க. आत्मिक रूप में आत्मिक दृष्टि ही नहीं है किसी की, ஆத்மிக ரூபத்துல ஆத்மிக திருஷ்டியே இல்ல யாரோடது கூடயோ, तो पहचानेगी कैसे? யாருக்குமே அந்த திருஷ்டி இல்லன்னா எப்படி தெரிஞ்சுக்குவாங்க? तो देह के रूप में दुनिया देखती है, அப்போ தேகத்தினோட ரூபத்துல உலகம் பாக்குது. क्राइस्ट की भी जो पूजा हो रही है கிறிஸ்டுக்கு கூடயும் பூஜை என்ன நடந்துட்டு இருக்குது? वो देहदारी कौन है? அந்த தேகதாரி யாரானாங்க? जिससे ஜீசஸ் ஆனாங்க. लेकिन पार्ट बजाने वाली आत्मा कौन है? ஆனா பாட் செய்யக்கூடிய ஆத்மா யாரா இருக்காங்க? क्राइस्ट। கிறிஸ்ட். तो क्राइस्ट वाली आत्मा का गायन है, அப்போ கிறிஸ்ட் வாலி ஆத்மாக்கு மகிமை இருக்குது. उसके चित्र लगाते हैं அவங்களோட சித்திரத்தை மாற்றாங்க. ऊंचे स्थान पर, உயர்ந்த ஸ்டேஜ்ல உயர்ந்த இடங்கள்ல அவங்களோட சித்திரத்தை வைக்கிறாங்க. उसका चित्र है नहीं, चित्र लगाते हैं, அந்த சித்திரத்தை போடுறாங்க. लेकिन चित्र लगाने वाले ये नहीं जानते ஆனா யாரு சித்திரத்தை வைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரியாது. कि ये जो चित्र है இந்த சித்திரம் என்ன இருக்கு, उसमें चरित्र बनाने वाला कौन है? அதுல சரித்திரம் பண்ணக்கூடியவங்க யாரா இருக்காங்க? चरित्र किसने किया? யாரு சரித்திரத்தை செஞ்சாங்க? क्राइस्ट का। கிறிஸ்டினோட சரித்திரத்தை. वो नहीं जानते। அந்த விஷயத்தை பற்றி அவங்களுக்கு தெரியாது. और हम बच्चे பிறகு குழந்தைகளான நாம हम बच्चे क्या देखते हैं? हम आत्मा को देखते हैं குழந்தைகளான நாம என்ன பாக்குறோம்? நம்ம ஆத்மாவை பாக்குறோமா कि शरीर को देखते हैं? இல்லன்னா சரீரத்தை பாக்குறோமா? हम बच्चे आत्मा को देखते हैं। குழந்தைகளான நாம ஆத்மாவை பாக்குறோம். तो जो आत्मा को देखते हैं அப்போ யாரு ஆத்மாவை பாக்குறாங்க? जरूर वो देवात्माएं होंगे। கண்டிப்பாக அவங்க தேவாத்மாக்களாக இருப்பாங்க. और जो देह को देखते हैं பிறகு யாரு தேகத்தை பாக்குறாங்க? वो क्या हुए? அப்ப அவங்க என்ன ஆனாங்க? யார் ஆனாங்க? அவங்க राक्षस हुए। ராட்சசர்கள் ஆனாங்க. देवात्मा
தேவாத்மா और दैत्यात्मा। பிறகு ராட்சசி ஆத்மாக்கள். ये दो अलग अलग हैं। இவங்க ரெண்டு பேரு தனித்தனியானவங்க. दादा लेखराज ब्रह्मा में भी शिव ने जब प्रवेश किया, தாதா லேக்கராஜ் பிரம்மாக்குள்ளயும் எப்போ சிவன் பிரவேசம் செஞ்சாங்க, तो जिन्होंने ब्रह्मा दादा लेखराज को देखा, அப்போ யாரு பிரம்மா தாதா லேக்கராஜ பார்த்தாங்க. उनके चित्र और चेहरे को याद करते रहे। அவங்களோட சித்திரம் முகத்தை யாரு நினைவு பண்ணிட்டு இருந்தாங்க. उनकी गोद का सुख लेते रहे। அவங்களோட மடிலினோட சுகத்தை யாரு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. वो हो गए कुखवंशावली, அவங்க ஆயிட்டாங்க குகவம்சாவளி, राक्षसी ब्राह्मण। ராட்சசி பிராமணர்கள். और जिन्होंने मुख से निकली हुई बात को फॉलो किया, பிறகு யாரு வாயால வந்திருக்கிற பேச்சுகளை ஃபாலோ செஞ்சாங்க. मुख से निकली हुई मुरली को फॉलो किया, வாயால வந்திருக்கிற முரளிய ஃபாலோ செஞ்சாங்க. मुरली से प्यार किया। मुरली से प्यार माना முரளிய நேசிச்சாங்க. முரளி மேல அன்புன்னா मुरलीधर से प्यार, முரளிதரன் மேல அன்பு. वो देवात्मा बन गई। அவங்க தேவாத்மாக்கள் ஆயிட்டாங்க. 84 जन्म लेने वाली। 84 ஜென்மங்களை எடுத்துக்க கூடியவங்க. उनकी संख्या कितनी है? அவங்களோட எண்ணிக்கை எத்தனை இருக்குது? 9,16,16,000 16,108 आत्माएं निकलती हैं इतनी 500-700 करोड़ की सृष्टि में से। 108 ஆத்மாக்கள். இத்தனை ஆத்மாக்கள் வெளிப்படுறாங்க 500 கோடி 700 கோடி ஆத்மாக்கள்ல. 9,16,16,108 ஆத்மாக்கள் வெளிப்படுறாங்க. जिन्होंने मुख से निकले हुए ज्ञान को पहचाना, யாரு வாயால வந்திருக்கிற ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. उनमें भी அவங்களையும் 4.5 लाख ऐसे 4 லட்சம் எப்படி என்ன எப்படிப்பட்டவங்கன்னா जो आंख बंद करके पहचानने वाले हैं। யாரு கண்ணை மூடி ஏத்துக்க கூடியவங்க, தெரிஞ்சுக்க கூடியவங்க. அப்படின்னா ரொம்ப சகஜமாக ஏத்துக்க கூடியவங்க. जैसे आंखों के अंधे, எப்படின்னா கண்கள் மூலமாக குருடர்கள் போல. इसलिए नाम पड़ा धृतराष्ट्र। அதனாலதான் பேரு வந்தது திருதராஷ்டிர. सारी धन संपत्ति को धर के बैठने वाले, முழு தன சம்பத்தி ப்ராப்பர்ட்டி என்ன இருக்குதோ அத எடுத்துக்கிட்டு உட்காரக்கூடியவங்க. यज्ञ के आदि में யக்னத்தினோட ஆரம்பத்துல यज्ञ की जो भी सत्ता थी, யக்னத்தினோட ஏதெல்லாம் அந்த ஆட்சி இருந்தது, चाहे धन की, இப்போ தனத்தினோடது இருக்கலாம், चाहे तन की, இல்லைன்னா சரீரத்தினோடது இருக்கலாம், और चाहे यज्ञ के अंदर जो भी मान मर्तबा होता है, இல்லைன்னா யக்னத்துக்குள்ள ஏதெல்லாம் பேரு புகழ் இருக்குமோ उस मान मर्तबे की सत्ता அந்த பேரு புகழினோட ஆட்சி वो कौन धर के बैठ गया அது யாரு எடுத்துக்கிட்டு உட்கார்ந்துட்டாங்க. और किसके लिए ये गायन है? பிறகு யாருக்காக இந்த மகிமை இருக்கு? अलफ को मिला अल्लाह, அலஃப்க்கு அல்லாஹ் கிடைச்சாங்க, बे को मिली बादशाही, பேக்கு பாட்சாஹி கிடைச்சது ராஜாங்கம், आई तार अल्लाह की हुआ रेल का रही। அவங்களுக்கு பகவானிடமிருந்து லெட்டர் கிடைச்சது. அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா கிளம்பிட்டாங்க ட்ரெயின்ல. அப்படின்னா ட்ரெயின்ல யாத்திரை பண்ணுவாங்க இல்லையா, ஜர்னி பண்ணுவாங்க இல்லையா, அப்படி கிளம்பிட்டாங்க. अलफ को मिला अल्लाह, बे बादशाही सारी भागीदार को सौंप दी। அலஃப்க்கு அல்லாஹ் கிடைச்சாங்க, பகவான் கிடைச்சாங்க. அப்போ ராஜாங்கத்தை எல்லாம் அந்த ராஜாங்கத்தை இந்த பாகிதாரனுக்கு அப்படின்னா பிரம்மா பாபாக்கு ஒப்படைச்சிட்டாங்க.
ये गायन किसके लिए है? இந்த மகிமை யாருக்காக இருக்கு? किसने किसको सौंप दी? யாரு யாருக்கு ஒப்படைச்சிட்டாங்க? भागीदार तो दोनों ही थे। ரெண்டு பேரு கூடயும் பார்ட்னர்ஸ் தான் இருந்தாங்க. दुकान में கடையில भागीदार तो दोनों ही थे ना। ரெண்டு பேரு கூடயும் பார்ட்னர்ஸ் தான் இருந்தாங்க. एक ने धन लगाया, दूसरे ने ஒருத்தர் தனத்தை அர்ப்பணை பண்ணாங்க, இன்னொருத்தர் तन लगाया, சரீரத்தை அர்ப்பணை செஞ்சாங்க, बुद्धि लगाई। புத்திய யூஸ் பண்ணாங்க. तो ये गायन किसके लिए है? அப்போ இந்த மகிமை யாருக்காக இருக்குது? अरे அரே, अलफ को मिला अल्लाह। அலஃப்க்கு அல்லாஹ் கிடைச்சாங்க. अलफ माना जो खड़ा रहे அலஃப்னா யாரு நின்னுட்டு இருப்பாங்க, पुरुषार्थ में। யாரு நின்னுட்டு இருப்பாங்களோ புருஷார்த்தத்துல அவங்களுக்கு சொல்வாங்க. आदि में भी खड़ा था, मध्य में भी खड़ा रहता है ஆரம்பத்திலயும் நின்னுட்டு இருந்தாங்க, நடுவுலயும் நின்னுட்டு இருக்காங்க, और अंत में भी खड़ा रहता है। பிறகு கடைசியில கூடயும் நின்னுட்டு இருப்பாங்க. हिम्मत हारने वाला नहीं है। தைரியத்தை விடக்கூடியவர் இல்ல. और बे பிறகு பே मना पड़ा डंडा, அப்படி என்ன சாஞ்சிருக்கிற குச்சி, पड़ा हुआ। சாஞ்சிருக்க கூடியவர். हिम्मत हार गया। தைரியத்தை விட்டுட்டாங்க. हार्ट अटैक माना ஹார்ட் அட்டாக் बाबा कहते हैं जब विनाश होगा எப்படி பாபா சொல்றாங்க, எப்போ விநாசம் ஆகுமோ तो जो आज की दुनिया के बड़े बड़े आदमी हैं, அப்போ இன்றைய உலகத்துல யாரு பெரிய பெரிய ஆள்கள் இருக்காங்க, मल्टी मिलियनर हैं, மல்டி மில்லியனர் இருக்காங்க, अरबपति हैं, அரபத்தி இருக்காங்க, அப்படி என்ன கோடீஸ்வரர்கள். அது மேல उन सबके हार्ट அவங்க எல்லாரினோட ஹார்ட் फेल होने लगेंगे। ஃபெயில் ஆயிடும். क्यों होने लगेंगे? ஏன் ஆகிறதுக்கு ஆரம்பமாயிடும்? ஹார்ட் ஃபெயில் ஏன் ஆகிறதுக்கு ஆரம்பமாகும்? मुरलियों में बोला है योगियों का तो हार्ट முரளில சொல்லிருக்காங்க, யோகிகளோட ஹார்ட் फेल नहीं होता, ஃபெயில் ஆகிறது இல்ல. और उनके हार्ट फेल होने लगेंगे। பிறகு அவங்களோட ஹார்ட் ஃபெயில் ஆகிறதுக்கு ஆரம்பமாயிடும். तो जो भोगी होते हैं அப்போ யாரு போகி இருப்பாங்களோ उनका हार्ट कमजोर होता है, அவங்களோட ஹார்ட் வீக் ஆயிடுதான். या जो योगी होते हैं उनका हार्ट कमजोर होता है। இல்லன்னா யாரு யோகியோ அவங்களோட ஹார்ட் வீக்காக இருக்குமா? भोगियों का हार्ट போகிகளோட ஹார்ட் कमजोर होता है, வீக்காக இருக்கும். और योगियों का हार्ट பிறகு யோகிகளோட ஹார்ட் पावरफुल होता है। பவர்ஃபுல்லாக இருக்கும். किसी ने कुछ बोल दिया, யாரோ என்னமோ சொல்லிட்டாங்க, कोई बात का बाण मार दिया, யாரோ பேச்சினோட அம்ப விட்டாங்க, घाव हो गया और मर गए। காயம் ஏற்பட்டது, இறந்து போயிட்டாங்க. जो शास्त्रों में गायन है, சாஸ்திரத்துல என்ன மகிமை இருக்குதோ, कृष्ण के लिए क्या कहते हैं கிருஷ்ணருக்காக என்ன சொல்றாங்க? कि कृष्ण भगवान था। கிருஷ்ணர் பகவானாக இருந்தாங்க. कैसा भगवान? எப்படிப்பட்ட பகவான்? इतना बड़ा भारी महाभारत युद्ध कराई दिया। இவ்வளவு பெரிய மிக பெரிய மகாபாரத யுத்தத்தை செய்ய வச்சாங்க. सारी दुनिया में रिवॉल्यूशन कर दिया। முழு உலகத்துல புரட்சி ஏற்படுத்திட்டாங்க. क्रांति करने वाला पार्ट था। புரட்சியை ஏற்படுத்துற பார்ட்டாக இருந்தது. फिर क्या हुआ? பிறகு என்ன ஆயிடுச்சு? अंत क्या हुआ?
கடைசியில என்ன ஆச்சு? एक बहेलिये ने तीर मारा, पाँव में थोड़ा घायल हुआ और खेल खलास हो गया। இப்போ ஒரு வேட்டைக்காரன் அம்ப அடிச்சான், கால்ல காயம் ஏற்பட்டது, பிறகு அவங்க இறந்து போயிட்டாங்க. ये इतना बड़ा वितंडावाद कृष्ण के लिए किसने खड़ा किया? இவ்வளவு பெரிய வித்தண்டாவாதம் கிருஷ்ணருக்காக யாரு நின்ன வச்சாங்க? ये शूटिंग कहाँ होती है? யாரு ஏற்படுத்தினாங்க? இதோட ஷூட்டிங் எங்க ஆகுது? किसके द्वारा होती है? யார் மூலமாக ஆகுது? है? ये ब्रह्मा को, दादा लेखराज ब्रह्मा को, இது பிரம்மாக்கு, தாதா லேக்ராஜ் பிரம்மாக்கு, कृष्ण को, தாதா லேக்ராஜ் என்கிற கிருஷ்ணருக்கு साकार में भगवान मानने की शूटिंग करने वाले कौन? சாக்காரத்துல பகவானா இருக்காங்கன்ற ஷூட்டிங்க செஞ்சுக்க கூடியவங்க யாரானாங்க? 63 जन्म में जिन्होंने शास्त्र लिखे वो तो बाद में, 63 ஜென்மங்கள்ல யாரு சாஸ்திரங்களை எழுதினாங்களோ அது பிறகாச்சு. लेकिन जब इस ड्रामा की शूटिंग होती है, ஆனா இந்த டிராமாவினோட ஷூட்டிங் எப்போ ஆகுதோ उस समय शूटिंग करने वालों के ऊपर ये அதுல யாரு ஷூட்டிங் பண்றாங்களோ அதுல அவங்க மேல जिम्मेवारी जाती है இந்த பொறுப்பு போகுதுன்னு சொல்றாங்க. कि उन्होंने देहधारी को भगवान मान लिया। அவங்க தேகதாரிகளை பகவானன்னு ஏத்துக்கிட்டாங்க. और देहधारी भी कौन? பிறகு தேகதாரி கூடயும் யாரானாங்க? जो इस सृष्टि रूपी वृक्ष का पहला पहला देहधारी है। யாரு இந்த சிருஷ்டி ரூபமான மரத்துக்கு ஃபர்ஸ்ட் தேகதாரி? पहला पत्ता है। ஃபர்ஸ்ட் இலை இருக்காங்க. कौन है पहला पत्ता? யாரானாங்க ஃபர்ஸ்ட் இலை? इस सृष्टि का पहला पहला देहधारी कौन? இந்த சிருஷ்டில ஃபர்ஸ்ட் தேகதாரி யாரானாங்க? कृष्ण वाली सोल, கிருஷ்ண வாலி ஆத்மா, दादा लेखराज वाली सोल। दादा लेखराज वाली सोल आत्मा। बाबा कहते हैं जितने भी देहधारी हैं वो सब नीचे गिराने वाले। பாபா சொல்றாங்க எத்தனைலாம் தேகதாரிகள் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே கீழே விழ வைக்க கூடியவங்க. फिर ऊंचा उठाने वाला कौन? பிறகு மேல தூக்க கூடியவங்க யாரானாங்க? ऊंचा उठाने वाला कौन? மேல தூக்க கூடியவங்க யாரானாங்க? जब मनुष्य सृष्टि के सारे ही मनुष्य मात्र, எப்போ மனித சிருஷ்டினோட எல்லா மனிதர்கள் सब देहधारी है, எல்லா தேகதாரிகளா இருக்காங்க, सब नीचे गिराने वाले हैं, எல்லாமே கீழே விழ வைக்க கூடியவங்க இருக்காங்க. फिर उठाने वाला कौन? அப்போ மேல தூக்க கூடியவங்க யாரானாங்க? उठाने वाला शिव नहीं कहा जा सकता। மேல தூக்க கூடியவங்க சிவனுக்காக சொல்ல முடியாது. शिव माना ज्योति बिंदु, मेरी बिंदी का नाम शिव है। சிவன்னா ஜோதி பிந்து, என்னோட பிந்திக்கே பேரு சிவன்னா இருக்கு. बिंदी नहीं ऊंची उठा सकती, பிந்தி மேல தூக்க முடியாது. बिंदी भी तब பிந்தி கூட எப்போன்னா ऊंचा उठाती है எப்போ மேல தூக்குறாங்கன்னா जब कोई देहधारी में எப்போ ஏதோ ஒரு தேகதாரிக்குள்ள प्रवेश करे। பிரவேசம் செய்யறாங்களோ அப்போ. तो 500-700 करोड़ मनुष्य की सृष्टि, அப்போ 500 கோடி 700 கோடி மனித சிருஷ்டி, उनमें से कौन सा देहधारी அதுல எந்த தேகதாரி जिसमें प्रवेश करके सारी सृष्टि को उठाने के लिए निमित्त बनाए? யாருக்குள்ள பிரவேசம் பண்ணி முழு சிருஷ்டிய மேல தூக்குறதுக்காக நிமித்தம் ஆகுறாங்க. और उसमें क्या शिफ्ट है? பிறகு அவங்களுக்குள்ள என்ன விசேஷம் இருக்குது? कोई तो शिफ्ट होनी चाहिए। ஏதோ விசேஷம் இருக்கணும் இல்லையா?
जो शिफ्ट है, அந்த ஒரு விசேஷம், जो विशेषता 500-700 करोड़ मनुष्यों में नहीं होती, அந்த ஒரு விசேஷம் என்றது 500 கோடி 700 கோடி மனித ஆத்மாக்களுக்குள்ள இருக்கிறது. वो कौन सी विशेषता है? அது எந்த விசேஷமா இருக்குது? ये तो निराकारी स्टेज तो शिव की है. நிராகாரி ஸ்டேஜ் அது சிவனோடது இருக்குது. शिव सदा शिव है. சிவன் சதா சிவனா இருக்காங்க. वो तो सदा काल तो निराकारी नहीं रहता. அவங்க சதா காலம் நிராகாரியாக ஒன்னும் இருக்கிறது இல்ல. जिसमें प्रवेश करता है, யாருக்குள்ள பிரவேசம் செய்யறாங்க, वो सदा काल निराकारी है. அவங்க சதா காலத்துக்காக நிராகாரியா, या सिर्फ थोड़े समय के लिए निराकारी बनता है? இல்லன்னா வெறும் கொஞ்ச நேரத்துக்காக நிராகாரி ஆகுறாங்களா? थोड़े समय के लिए निराकारी बनता है, கொஞ்ச நேரத்துக்காக நிராகாரி ஆகுறாங்க. बाकी மற்றபடி 84 जन्म तो लेता है. 84 ஜென்மங்கள் எடுத்துக்கிறாங்க இல்லையா? साकारी तो बनना पड़े. சாக்காரியாக ஆக வேண்டியதாக இருக்கும் இல்லையா? तो ये नहीं कहा जा सकता. அப்போ இந்த விஷயத்தை இப்படி சொல்ல முடியாது. है हाँ, बीज, वो तो बीज सब आत्माएं हैं. இப்போ விதை, அந்த விதைன்றது எல்லா ஆத்மாக்கள் விதைகள் தான். हर आत्मा रूपी सितारे में ஒவ்வொரு ஆத்மா ரூபமான நட்சத்திரத்துல अपना अपना அவங்களதே இருக்கிற अपनी अपनी एक दुनिया समाई हुई है. அவங்களதே இருக்கிற ஒரு உலகம் அடங்கியிருக்கு. तो अपनी अपनी दुनिया के तो सब बीज हैं. அப்போ அவங்களோட உலகத்துல அவங்க உலகத்துக்கு எல்லாருமே விதைகளா இருக்காங்க. कोई छोटी दुनिया के बीज, ஒரு சிலர் சின்ன உலகத்துக்கு விதை, और कोई சில பேரு बड़ी दुनिया के बीज. பெரிய உலகத்துக்கு விதையா இருக்காங்க. वो तो है, அது இருக்கதா செய்து. लेकिन ஆனா वो शिफ्ट क्या है जो அந்த விசேஷம் என்ன இருக்கு? और बीजों में नहीं है. அந்த விசேஷம் மத்த விதைகள்ல இருக்கிறது இல்ல. 84 जन्म में 4.5 लाख लेते हैं. 84 ஜென்மங்கள் 4 லட்சம் எடுத்துக்கிறாங்க. 9 लाख लेते हैं. 9 லட்சம் எடுத்துக்கிறாங்க. हैं? अटल. யாரோ சொல்றாங்க ஆடாம அசையாம இருப்பாங்க. हाँ, ये बात ठीक है ஆமா, இந்த விஷயம் சரியாக இருக்கு. कि सच्चाई पर अडिग होकर के रहने वाली आत्माएं உண்மைக்காக ஆடாம அசையாம இருக்கக்கூடிய ஆத்மா नंबरवार हैं. இப்படி நம்பர்வாராக இருப்பாங்க. कोई सच्चाई पर अडिग रहती है आदि से अंत तक. சிலர் எப்படி என்ன உண்மையான விஷயத்துல ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் உறுதியாக இருப்பாங்க. और कोई சிலர் झूठ के प्रभाव में आ जाते हैं. பொய்யான விஷயத்துக்கான பிரபாவத்துக்கு வந்துடுறாங்க. झूठी दुनिया का ही रास्ता अपना लेते हैं. பொய்யான உலகத்துக்கு தான் என்ன செய்யறாங்கன்னா அவங்க தன்னோட அந்த ரூட் எடுத்துக்கிறாங்க. तो एक राजा की कथा गाई जाती है. அப்போ ஒரு ராஜாவினோட மகிமை பாடப்படுகிறது. राजा ராஜா हरिश्चंद्र. हरिश्चंद्र. दूसरी कथा गाई जाती है सत्यनारायण की. இன்னொரு கதை பாடப்படுகிறது சத்யநாராயணனோடது. மனிதனோட கதையும் नहीं है. இல்ல. पूजा मंदिरों में होती है लक्ष्मी नारायण दोनों की. பூஜை கோயில்கள்ல லக்ஷ்மி நாராயண் 2 பேருக்கு கூடயும் ஆகுது. लक्ष्मी का नाम पहले லக்ஷ்மியோட பேரு ஃபர்ஸ்ட், और नारायण का नाम பிறகு நாராயணனோட பேரு बाद में. பிறகு. फिर लक्ष्मी सच्ची होनी चाहिए.
பிறகு லக்ஷ்மி உண்மையானவங்களாக இருக்கணுமா? सत्य लक्ष्मी की कथा क्यों नहीं? சத்திய லக்ஷ்மியோட கதை ஏன் இல்ல? हरिश्चंद्र की कथा है, ஹரிಶ್ಚಂದ್ರனோட கதை இருக்கு. सत्य तारामती की कथा क्यों नहीं कही जाती? உண்மையான தாராமதியினோட மகிமையே இல்ல. जरूर, கண்டிப்பாக एक ही आत्मा है ஒரே ஒரு ஆத்மா தான் जो सच्चाई पर अटल रहती है, யாரு உண்மையிலே அவங்க அந்த உண்மையான விஷயத்துல உறுதியாக இருப்பாங்க. और बाकी सब सितारे सच्चाई से हिल जाते हैं. மற்றபடி எல்லா நட்சத்திரங்கள் உண்மையிலிருந்து அசைஞ்சிடுறாங்க. एक सच्चा ஒருத்தர் உண்மையானவர், और बाकी सारी दुनिया மற்றபடி முழு உலகம் झूठी साबित हो जाती है. பொய்யானதுன்னு சொல்லி நிரூபணமாயிடுது. इसलिए बोला அதனாலதான் சொன்னாங்க कि एक है तारने वाला ஒருத்தரா இருக்காங்க கரைய சேர்த்தக்கூடியவர், और बाकी सब है மற்றபடி எல்லாருமே डुबोने वाले. மூழ்க வைக்கக்கூடியவங்க. वो एक की सच्चाई அந்த ஒருத்தரோட உண்மையான விஷயம் सृष्टि के आदि से लेकर के சிருஷ்டினோட ஆரம்பத்திலிருந்து 5000 वर्ष की जो भी सृष्टि है 5000 வருஷத்தினோட இதெல்லாம் சிருஷ்டி இருக்குது. वो सारी सृष्टि के चक्र में वो एक की सच्चाई काम करती है. இந்த முழு சிருஷ்டியில எப்படின்னா அவங்களோட அந்த ஒருத்தர் உண்மையானவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களோட உண்மையான விஷயம் வேலை செய்து. सत्य अटल होता है உண்மை உறுதியாக இருக்கும். और झूठ பிறகு போய் टलने वाला होता है. அது அசையக்கூடியதாக இருக்கும். अडिग होता है உறுதியாக இருக்கும். माना सत्य को सच्चे पांव होते हैं टिकने के लिए, அப்படின்னா உண்மைக்கு உண்மையான கால்கள் இருக்குது நிலைக்கிறதுக்காக. और झूठ को पांव பிறகு பொய்க்கு காலு नहीं होते. இருக்கிறது இல்ல. झूठ त्यागता रहता है. பொய் எப்படின்னா அது ஷேக் ஆயிட்டே இருக்கும், ஸ்லிப் ஆயிட்டே இருக்கும். झूठा आदमी एक झूठ के पीछे दूसरा झूठ, பொய்யான மனிதன் ஒரு பொய்க்கு பின்னாடி இன்னொரு பொய், दूसरे झूठे के पीछे तीसरा झूठ बोलता रहता है. இன்னொன்னு பொய்க்கு பின்னாடி மூணாவது பொய்ய சொல்வாங்க. जो सच्चा होगा वो सदैव सच्चा होगा. யாரு உண்மையாக இருப்பாங்களோ அவங்க சதா உண்மையானவர் ஆதான் இருப்பாங்க. इसलिए அதனால वो एक सत्य धाम बनाने के निमित्त बनता है. அந்த ஒருத்தர் உண்மையான தாமத்தை உருவாக்குறதுக்காக நிமித்தம் ஆகுறாங்க. इसलिए बोला அதனாலதான் சொன்னாங்க तुम बच्चे परम धाम को குழந்தைகளான நீங்க பரந்தாமத்தை इस सृष्टि पर उतार लेंगे. இந்த சிருஷ்டியில இந்த சிருஷ்டிக்கு இறக்கிடுவீங்க. जो ऊपर परम धाम है कहा जाता है, மேல பரந்தாமன் என்ன இருக்குமோ அதுக்கு சொல்லப்படுகிறது. सारी सृष्टि के चारों ओर परम धाम है. முழு சிருஷ்டில நாலா பக்கம் பரந்தாமம் இருக்குது. वो तो है ही है, அது இருக்கதா செய்து. वो तो निराकारी दुनिया है. அது நிராகாரி உலகமா இருக்குது. लेकिन इस सृष्टि पर भी, ஆனா இந்த சிருஷ்டிலையும் साकारी दुनिया पर भी निराकारी சாக்காரி உலகத்துல கூடயும் நிராகாரி आत्माओं का संगठन इकट्ठा हो जाता है.
साकार में रहते हुए भी निराकारी। சாக்காரத்துல இருந்தாலும் நிராகாரி. तो ब्रह्मा को दिखाते हैं साकार, அப்போ பிரம்மாக்கு காமிக்கிறாங்க சாக்கார். एक भी चित्र ऐसा नहीं है ब्रह्मा का பிரம்மாவோட ஒரு சித்திரமும் இப்படி இல்ல, जो निराकारी स्टेज वाला हो। எது நிராகாரி ஸ்டேஜ்ல இருக்கிற போல ஒன்னும் இல்லன்னு சொல்றாங்க. और शंकर को दिखाते हैं பிறகு சங்கரனை காமிக்கிறாங்க. जैसे सब धर्म पिताओं को दिखाया है निराकार, எப்படி எல்லா தர்ம பிதாக்களை காமிச்சிருக்காங்க நிராகார், ऐसे शंकर को भी दिखाते हैं அதே மாதிரி சங்கரனை கூடயும் காமிக்கிறாங்க निराकार। நிராகார். परम धाम के सबसे नजदीक किसको दिखाते हैं? பரந்தாமத்துல எல்லாத்தை விட கிட்ட யார காமிச்சிருக்காங்க? शंकर को दिखाते हैं। சங்கர காமிச்சிருக்காங்க. तो निराकारी, அப்போ நிராகாரி, निर्विकारी நிர்விகாரி, और பிறகு निरहंकारी, பிறகு நிரஹங்காரி. ये स्टेज बनाने के लिए जो आत्मा निमित्त बनती है, இந்த ஸ்டேஜ உருவாக்குறதுக்காக எந்த ஆத்ம நிமித்தமாகறாங்களோ उसको निमित्त कौन बनाता है? அவங்கள நிமித்தமாக யார் ஆக்குறாங்க? हैं? शिव बाप बनाता है। சிவ் பாப் சொல்றாங்க, ஆக்குறாங்க. शिव बाप के संग के रंग से சிவ் பாப்பினோட சங்கத்தினோட சாய மூலமாக मुकर्रर रूप से प्रवेश होने के कारण முகர ரூபத்துல பிரவேசமாயிருக்கிற காரணத்தினால वो आत्मा भी அந்த ஆத்மாவும் निराकारी, निराकारी, निर्विकारी और निरहंकारी। நிராகாரி, நிர்விகாரி, பிறகு जब நிரஹங்காரி. तक ये सत्य रूपी रंगमंच पर शूटिंग का कार्य होता है, எப்போ வரைக்கும் இந்த சிருஷ்டி ரூபமான நாடக மேடமில் ஷூட்டிங் காலம் போகுதோ, रिकॉर्डिंग का कार्य होता है, ரெக்கார்டிங் வேலை நடக்குதோ, रिहर्सल का कार्य होता है, ரிஹர்சலினோட வேலை நடக்குதோ, तब तक ये पार्ट बजाने के निमित्त बन जाती है। அப்ப வரைக்கும் இந்த பாட்டை செய்யறதுக்காக நிமித்தம் ஆகுறாங்க. फिर कृष्ण का नाम कैसे डाल दिया गया? பிறகு கிருஷ்ணனோட பேரை எப்படி போடப்பட்டிருக்குது? कि कृष्ण गीता का भगवान है। கிருஷ்ணர் கீதாவோட கணவனாயிருக்காங்க. कृष्ण को रचयिता कैसे मान लिया गया? கிருஷ்ணரை படைப்பவர்னு சொல்லி எப்படி ஏத்துக்கப்பட்டிருக்குது? यज्ञ के आदि में யக்னத்தினோட ஆரம்பத்துல जो भी ब्राह्मणों की सृष्टि थी, ஏதல பிராமணர்களினோட சிருஷ்டி இருந்தது. उस पर आधिपत्य जमा करके कौन बैठा? அது மேல அந்த அதிகாரத்தை யார எடுத்துக்கிட்டு உட்கார்ந்தாங்க? और अधिष्ठाता की स्टेज पर बिठाने वाले कौन थे? பிறகு அந்த ஒரு ஹெட்டினோட ஸ்டேஜ்ல உட்கார வைக்க கூடியவர் யாராக இருந்தாங்க? बैठा कौन யாரு உட்கார்ந்தாங்க? और उसके बिठाने वाले कौन? பிறகு அது அவங்கள உட்கார வைக்க கூடியவங்க யாரானாங்க? कोई तो होंगे। யாராவது இருப்பாங்க இல்லையா? कौन थे? யாரு? प्रजापिता बिठाने वाला बिठा के गया था। பிரஜாபிதா உட்கார வைக்க கூடியவர் உட்கார வச்சிட்டாங்க. कि झगड़ा हुआ था। பிறகு சண்டை ஏற்பட்டிருந்ததா? बिठाने वाला था या झगड़ा हुआ था यज्ञ के आदि में? உட்கார வைக்க கூடியவங்களா இல்லன்னா யக்னத்தினோட ஆரம்பத்துல சண்டை ஏற்பட்டிருந்ததா? जो आदि में என்ன ஆரம்பத்துல ஆச்சோ सो அதுதான் सो अंत में भी होता है। அது கடைசில கூடயும் ஆகுது.
और आदि में பிறகு ஆதில ब्रह्मा बच्चा आगे नहीं बढ़ा, பிரம்மா குழந்தை முன்னாடி போகல, कृष्ण बच्चा आगे नहीं था, கிருஷ்ண குழந்தை முன்னாடி இருக்கல. कौन था आगे? யார் இருந்தாங்க முன்னாடி? है? आदि में भी ஆரம்பத்திலேயும் माता निमित्त बनी थी। மாதா நிமித்தமாக இருந்தாங்க. वो चाहे महाभारी महाभारत युद्ध के रूप में दिखाए जाए, அது பலே இப்போ மகாபாரி மகாபாரத யுத்த ரூபத்துல காமிச்சிருக்கலாம், चाहे रामायण के युद्ध में दिखाया जाए, இல்லன்னா ராமாயணனோட யுத்தத்துல ரூபத்துல காமிச்சிருக்கலாம், और चाहे देवासुर संग्राम के रूप में दिखाया जाए, இல்லன்னா தேவதைகள் பிறகு அசுரர்களினோட யுத்தத்தினோட ரூபத்துல காமிச்சிருக்கலாம். वो लड़ाई का निमित्त कौन बनता है? அந்த யுத்தத்துக்காக யார் நிமித்தமாகறாங்க? है? द्रौपदी कैकेयी जीती। कैकेयी नहीं, இப்ப திரௌபதி கைகே அப்படி சொல்றாங்க பிரதர். பாபா சொல்றாங்க கைகே இல்ல, द्रौपदी निमित्त बनती है, திரௌபதி நிமித்தம் ஆகுறாங்க. लक्ष्मी सीता सीता निमित्त बनती है। बाबा ने बताया है, श्रीमत की लीका को तोड़ा, சீதா நிமித்தம் ஆகுறாங்க. பாபா முரளில சொல்லிருக்காங்க, ஸ்ரீமத்தினோட அந்த ரேக்கைய உடைச்சிட்டாங்க, அப்படின்னா தாண்டிட்டாங்க. तो सीता रावण की जेल में அப்போ சீதா ராவணனோட ஜெயிலுக்கு चली गई। போயிட்டாங்க. इसलिए नारी निमित्त बन जाती है। அதனாலதான் நாரி நிமித்தம் ஆயிடுறாங்க. नारी क्यों निमित्त बनी? யாரு நாரியே நிமித்தமானாங்க? नर क्यों नहीं निमित्त बना? நரன் ஏன் நிமித்தமாகல? नारी को शास्त्रों में निमित्त क्यों दिखाई दिया? நாரிய சாஸ்திரத்துல ஏன் நிமித்த ரூபத்துல காமிச்சிட்டாங்க? नर को निमित्त नहीं दिखाया। நரன நிமித்த ரூபத்துல காமிக்கல. नर में भगवान क्यों आता है? நரனுக்குள்ள பகவான் ஏன் வராங்க? नारी में क्यों नहीं आ जाता? நாரிக்குள்ள ஏன் வர்றது இல்ல? नारी चोले में आने में क्या अर्ज है? நாரி சரீரத்துல வர்றதுல என்ன கஷ்டம்? मुरली में तो बोला है, முரளில சொல்லிருக்காங்க, जो भी कन्या माताएं हैं யாரெல்லாம் கன்யா மாதாக்கள் இருக்காங்க सब द्रौपदियां हैं, எல்லாருமே திரௌபதிகள், सीताएं हैं, சீதாக்கள், पार्वतियां हैं, பார்வதிகளா இருக்காங்க. पुरुष सब दुर्योधन दुशासन हैं। ஆண்கள் எல்லாருமே துரியோதன் துஷாசனர்கள் ஆயிருக்காங்க. हैं? सब दुर्योधन दुशासन। எல்லாருமே துரியோதன் துஷாசனர்கள் ஆயிருக்காங்க. सब माने कौन कौन? எல்லாரும் என்ன யார் யாரு? विष्णु चतुर्भुज में விஷ்ணு 4 கைகள்ல कितनी आत्माएं काम करती हैं? எத்தனை ஆத்மாக்கள் வேலையை செய்யறாங்க? हैं? 5 ब्रह्मा, 5 பிரம்மா, ब्रह्मा सो பிரம்மாலிருந்து विष्णु, விஷ்ணு, मानो 5 आत्माएं ब्रह्मा सो विष्णु बन जाती है। அப்படின்னா 5 ஆத்மாக்கள் பிரம்மாலிருந்து விஷ்ணு ஆயிடுறாங்க, संपूर्ण तो बनती है, பரிபூர்ணம் ஆகுறாங்க. लेकिन विष्णु बनने से पहले ஆனா விஷ்ணு ஆகிறதுக்கு என்ன முன்னாடி दुर्योधन दुशासन के रूप में कौन कार्य करते? துரியோதன் துஷாசனோட ரூபத்துல யாரு வேலைய செய்யறாங்க? और सीता, பிறகு சீதா, पार्वती और द्रौपदी के रूप में कौन कार्य करते? பார்வதி, திரௌபதினோட ரூபத்துல யாரு வேலைய செய்யறாங்க? कौन कौन है?
सीता देवी। ब्रह्मा सो जगदम्बा में प्रवेश करके பிரம்மா ஜெகதம்பாக்குள்ள பிரவேசம் பண்ணி महाकाली का पार्ट बजाते, चंडिका देवी का पार्ट बजाते। மகாகாலினோட பாட்டை செய்றாங்க, சண்டிகா தேவினோட பாட்டை செய்றாங்க. चंडिका देवी का जो पार्ट है, சண்டிகா தேவினோட பாட்டு என்ன இருக்கு? वो श्रेष्ठ भक्तों के द्वारा पूजा जाता है। அது சிரேஷ்ட பக்தர்கள் மூலமாக பூஜை பண்ணப்படுகிறதா? ये बंगी चमारों और चोर चकार डकैतों के द्वारा पूजा जाता है। இல்லன்னா பங்கியன்னா இப்போ பெருக்கிறவங்க, லெட்ரின்ஸ் கிளீன் பண்ணக்கூடியவங்க, அவங்களுக்கு சொல்வாங்க. சமாரன்னா செருப்பு தைக்கக்கூடியவங்க. பிறகு இந்த யாரு திருடர்கள், கொள்ளைக்காரர்கள், அவங்க மூலமாக பூஜை செய்யப்படுகிறதா? जो श्रेष्ठ तबके के लोग भक्त होते हैं, யாரு உயர்ந்த கிரேடினோட செக்ஷனினோட பக்தர்கள் இருப்பாங்களோ उनके द्वारा क्यों नहीं पूजा जाता? அவங்க மூலமாக ஏன் பூஜை செய்யப்படுகிறதில்ல? पूजा का आधार क्या होता है? பூஜையினோட ஆதாரம் என்ன இருக்குது? प्योरिटी। பியூரிட்டி. ब्राह्मणों का तबक्का होता है, பிராமணர்களோட செக்ஷன் இருக்கும். क्षत्रियों की जाति होती है, க்ஷத்ரியர்களினோட ஜாதி இருக்கும். और शूद्रों की भी जाति होती है। பிறகு சூத்ரர்களோட ஜாத்தியும் இருக்கும். प्योरिटी का जहाँ तक सवाल है, பியூரிட்டினோட क्वेश्चन எங்க வரைக்கும் வருதோ वो ब्राह्मणों को ज्यादा ऊंचा माना जाता है அப்போ பிராமணர்களுக்கு ரொம்ப உயர்ந்தவங்கன்னு ஏத்துக்கப்படுகிறதா? या शूद्रों को ज्यादा ऊंचा माना जाता है? இல்லன்னா சூத்ரர்களுக்கு ரொம்ப உயர்ந்தவங்கன்னு சொல்லி ஏத்துக்கப்படுகிறதா? ब्राह्मणों को ऊंच मानते हैं, பிராமணர்களுக்கு உயர்ந்தவங்கன்னு சொல்லி ஏத்துக்கிறாங்க. कहते हैं ब्राह्मण देवता। சொல்றாங்க பிராமண தேவதா. देवता समझ करके ब्राह्मणों की पूजा करते हैं, भोजन खिलाते हैं। தேவதன் நினைச்சுக்கிட்டு பிராமணர்களோட பூஜை செய்யறாங்க, சாப்பாட பரிமாறுறாங்க. शूद्रों को भोजन नहीं खिलाते। சூத்ரர்களுக்கு சாப்பாட பரிமாறுறதில்ல, கொடுக்கறதில்ல. बचा बचाया जो ब्राह्मणों को होगा सो என்ன மீதி மிச்சம் இருக்குமோ பிராமணர்களுக்கு பரிமாறுறதுக்கு பிறகு शूद्रों को दे देते। அது சூத்ரர்களுக்கு கொடுத்துடுறாங்க. शूद्रों की विचारों की पूजा नहीं होती। பாவம் சூத்ரர்களோட பூஜை ஆகறதில்ல. क्या कारण रहा होगा? என்ன காரணம் இருக்கும்? है इम्प्योरिटी। இம்பியூரிட்டி. मुरली में भी बोला है, முரளில கூடயும் சொல்லிருக்காங்க. इम्प्योरिटी से होता है विनाश। இம்பியூரிட்டி மூலமா ஆகுது விநாசம். और प्योरिटी से होती है स्थापना। பிறகு பியூரிட்டி மூலமாக ஸ்தாபனை ஆகுது. क्या? என்ன? पवित्रता से बनती है यूनिटी। பவித்ரதா மூலமாக ஆகுது யூனிட்டி. प्योरिटी से பியூரிட்டி மூலமாக यूनिटी, யூனிட்டி. और इम्प्योरिटी से பிறகு இம்பியூரிட்டி மூலமாக डिसयूनिटी। டிஸ்யூனிட்டி. इतनी 500-700 करोड़ की दुनिया, இவ்வளவு பெரிய 500 கோடி 700 கோடினோட உலகம், सारी दुनिया में रावण राज्य की முழு உலகத்துல ராவண ராஜ்யத்தினோட यूनिटी बनी हुई है। யூனிட்டி உருவாகி இருக்குது. 10 सिरों की यूनिटी है कि नहीं? 10 தலைகளினோட யூனிட்டி இருக்குதா இல்லையா? है? இருக்குது. अगर न होती ஒருவேளை இல்லாம இருந்திருந்தா तो 10 सिर वाला रावण चित्रों में क्यों दिखाया जाता? அப்போ 10 தலைகள் இருக்கக்கூடிய ராவணனை சித்திரத்திலேயே காமிச்சிருக்காங்க. माने यूनिटी का चरित्र तो किया है ना। அப்படின்னா யூனிட்டினோட சரித்திரத்தை பண்ணிருக்காங்க இல்லையா? वो चित्र के रूप में आज भी रावण जो है
அந்த சித்திரத்தினோட ரூபத்துல இன்னைக்கு கூட ராவணன் चित्रित किया जाता, बल पूजा नहीं होती है। சித்திரத்தை அப்படின்னா அந்த படத்தை உருவாக்குறாங்க, ஆனா அவங்களோட பூஜை செய்யறது இல்ல। इसका मतलब அப்படின்னா यूनिटी बना के दिखाता है। யூனிட்டிய உருவாக்கி காமிக்கிறான்। लेकिन जो प्योरिटी देवताओं में होती है ஆனா என்ன பியூரிட்டி தேவதைகளுக்குள்ள இருக்குமோ वो यूनिटी नहीं है। அந்த யூனிட்டி இல்ல। देवताओं की प्योरिटी தேவதைகளோட பியூரிட்டி और असुरों की प्योरिटी பிறகு அசுரர்களினோட பியூரிட்டி और यूनिटी, பிறகு யூனிட்டி, उसमें जमीन आसमान का अंतर है। அதுல பூமி பிறகு ஆகாயத்தினோட வித்தியாசம் இருக்குது। सेना तो देवताओं की भी होती है, சேனை தேவதைகளது கூடயும் இருக்கும், सेना असुरों की भी होती है। அசுரர்களோட சேனை கூடயும் இருக்கும்। सेना होती है, சேனை இருக்கும், इससे साबित होता है कुछ न कुछ यूनिटी है तो ना। இதனால நிரூபணம் ஆகுது கொஞ்ச நஞ்ச யூனிட்டி இருக்கோ இல்லையா। नहीं तो ये सेना कैसे तैयार हो गई? இல்லன்னா இந்த சேனை எப்படி ரெடி ஆகுது? यूनिटी तो है, யூனிட்டி இருக்குது, लेकिन जो भगवान प्योरिटी सिखाता है यूनिटी सिखाता है। ஆனா பகவான் என்ன பியூரிட்டிய கத்து கொடுக்கறாங்களோ யூனிட்டிய கத்து கொடுக்கறாங்க, वो प्योरिटी नहीं होती। அந்த பியூரிட்டி இருக்கிறது இல்ல। भगवान की प्योरिटी பகவானோட பியூரிட்டி और साधु सन्यासियों की प्योरिटी, பிறகு சாது சன்னியாசிகளோட பியூரிட்டி, उसमें जमीन आसमान का अंतर है। அதுல பகலு இரவின் அந்த பூமி பிறகு ஆகாயத்தினோட வித்தியாசம் இருக்கும்। भगवान कहते हैं घर गृहस्थ में रहते பகவான் சொல்றாங்க இல்லர் மார்க்கத்துல இருந்து पवित्र बन करके दिखाना है। பவித்திரமாக இருந்து காமிக்கணும்। गृहस्थ को तोड़ना नहीं है, இல்லர் மார்க்கத்தை உடைக்க கூடாது। जिसके साथ एक बार गठबंधन जोड़ लिया ஒரு தடவை யாரு கூட அக்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டீங்க उसको जीवन भर அத முழு வாழ்க்கை வரைக்கும் निभाना है। அத மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும், கடைசி வரைக்கும் காப்பாத்துக்கணும்। निभाने से नंबर मिलते हैं, அத நல்லபடியாக மெயின்டைன் பண்றதுல நம்பர் கிடைக்கும்। यूनिटी के யூனிட்டிக்காக यूनिटी को निभाया माना प्योरिटी को निभाया। யூனிட்டிய இவங்க மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிட்டாங்க, அப்படின்னா பவித்திரத்தைய மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிட்டாங்க। और डाइवोर्स दे दिया, பிறகு விவாகரத்தை கொடுத்துட்டீங்கன்னா, तलाक दे दिया டைவர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, और दूसरे को अपना लिया, பிறகு மத்தவங்கள தன்னவங்களாக ஆக்கிக்கிட்டீங்கன்னா, तो जो सच्ची यूनिटी है அப்போ உண்மையான யூனிட்டி என்ன இருக்கு? वो तोड़ दी அத உடைச்சிட்டீங்களா? यानी भाई இல்லன்னா அத கரைய சேர்த்துனீங்களா? तोड़ दी। அத உடைச்சிட்டீங்க। तो असली यूनिटी भगवान बाप आकर के सिखाते। அப்போ உண்மையான யூனிட்டி பகவான் அப்பா வந்து கத்து கொடுக்கறாங்க। उन सन्यासियों की है அந்த சன்னியாசிகள் தான் இருக்கு डुप्लीकेट यूनिटी। டூப்ளிகேட் யூனிட்டி। घर गृहस्थ को छोड़ जाते हैं, இல்லர் மார்க்கத்தை விட்டுட்டு போயிடுறாங்க। संसार समझता है इन्होंने तो बड़ी पवित्रता धारण कर ली। உலகம் என்ன நினைச்சுக்குதுன்னா இவங்க ரொம்ப பெரிய பியூரிட்டிய அத மெயின்டைன் பண்ணாங்க। एक तरफ संसार छोड़ जाते हैं ஒரு சைடு உலகத்தை விட்டுடுறாங்க, और दूसरी तरफ मठ पंथ जमा के பிறகு இன்னொரு சைடு மடபண்டத்தை உருவாக்கி संसार बना लेते हैं। உலகத்தை உருவாக்கிக்கிறாங்க। कोई भी काम जीत नहीं बन के दिखाया, யாருமே காமத்து மேல வெற்றி அடைஞ்சு காமிக்கல।
कोई सन्यासी उदासी ने आज तक कामजीत बन करके दिखाया? யாராவது சன்னியாசி உதாசி இன்னைக்கு வரைக்கும் காமத்து மேல வெற்றியை அடைஞ்சு காமிச்சிருக்காங்களா? काम जीते जगत जीत होना चाहिए. காமத்து மேல வெற்றி அப்படின்னா உலகத்து மேல வெற்றி இப்படி ஆகணும். कोई भी धर्म पिता, कोई भी धर्म गुरु, कोई भी साधु सन्यासी எந்த தர்ம பிதா, தர்ம குரு, சாது சந்நியாசி जगत जीत के रूप में संसार के सामने पेश नहीं हुआ. உலகத்து மேல வெற்றி அடைஞ்சிருக்கிறவங்கன்னு சொல்லி உலகத்துக்கு முன்னாடி பிரசன்ட் ஆகல. क्यों? ஏன்? क्योंकि बल ग्रहस्थ को छोड़ देते हैं ஏன்னா பல இல்லர் மார்க்கத்தை விட்டுடுறாங்க. तो भी इंद्रियां चलायमान रहती हैं. ஆனாலும் இந்திரியங்கள் என்னன்னா சஞ்சலமாதான் இருக்குது. इंद्रियां चंचलता करती रहती हैं. இந்திரியங்கள் சஞ்சலத்தை பண்ணிட்டே தான் இருக்கும். इंद्रियों के वशीभूत हो जाते हैं. இந்திரியங்களுக்கு வசமாயிடுறாங்க. कहावत है इंद्रिय जीते. எப்படின்னா இப்படிப்பட்ட பழமொழி இருக்குது. இந்திரிய ஜீத்தே जगत जीत. இந்திரிய மேல வெற்றின்னா உலகத்து மேல வெற்றி. कोई ने भी इंद्रिय को नहीं जीता. யாருமே இந்திரியங்கள் மேல வெற்றியை அடையல. शंकर के लिए गायन है சங்கருக்காக மகிமை இருக்கு. कि उन्होंने काम को जीता. அவங்க காமத்து மேல வெற்றியை அடைஞ்சாங்க. कामदेव को भस्म कर दिया. காம தேவத்தைய எரிச்சு சம்பலாக்கிட்டாங்க. इंद्रियों के ऊपर इतना कंट्रोल किया இந்திரியங்கள் மேல அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க कि शंकर का जो विग्रह है, சங்கரனோட விக்கிரகம் என்ன இருக்கு? शरीर रूपी विग्रह है, शरीर ரூபமான விக்கிரகம். वो आज भी पूजा जाता है. அது இன்னைக்கு கூடயும் பூஜைய பண்றாங்க. किस रूप में पूजा जाता है? எந்த ரூபத்துல பூஜை பண்ணப்படுகிறது? लिंग के रूप में पूजा जाता है. லிங்கத்தினோட ரூபத்துல பூஜை பண்ணப்படுகிறது. वो शरीर की प्रक्रिया ऐसी बना ली அவங்க அந்த ஒரு சரீரத்தினோட செயல்முறையை எப்படி பண்ணிக்கிட்டாங்கன்னா कि जैसे इंद्रियां होते हुए भी न होने के समान. எப்படின்னா அவங்க இந்த இந்திரியங்களை எப்படி பண்ணிக்கிட்டாங்கன்னா இந்திரியங்கள் இருந்தாலும் இல்லாம போல. कानों से ग्लानी सुनते हैं सारी दुनिया की. காதால நிந்தனைய கேக்குறாங்க, முழு உலகத்து மூலமா செய்யற நிந்தனை. रेडियो में सुनते, टेलीविजन में सुनते, ரேடியோல கேக்குறாங்க, டெலிவிஷன்ல கேக்குறாங்க, अखबारों में सुनते, நியூஸ் பேப்பர்ஸ்ல मिलने கேக்குறாங்க. जुलने वाले मनुष्यों के द्वारा सुनते, யாரு கூட சந்திக்கிறாங்களோ அந்த மனிதர்கள் மூலமாக கேக்குறாங்க. समाज के द्वारा सुनते, परिवार के द्वारा सुनते, சமூகம் இருக்கு இல்லையா, அது மூலமா கேக்குறாங்க, பரிவாரத்திலிருந்து கேக்குறாங்க, अलौकिक ब्राह्मण परिवार के द्वारा भी सुनते. அலௌகிக பிராமண பரிவாரத்திலிருந்து கூடயும் கேக்குறாங்க. जिन बच्चों ने यज्ञ के आज में खून से लिख लिख करके दिया था, எந்த குழந்தைகள் யக்னத்தினோட ஆரம்பத்துல ரத்தத்துல எழுது எழுது கொடுத்திருந்தாங்க, उन बच्चों ने भी ग्लानी कर दी, छोड़ के चले गए. அந்த குழந்தைகள் கூடயும் நிந்தனைய பண்ணிட்டாங்க, விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க. ब्रह्मा का आसरा ले लिया. பிரம்மாவோட ஆதாரத்தை எடுத்துக்கிட்டாங்க. न ब्रह्मा ने बाप की परवाह की, பிரம்மா கூடயும் அப்பா பற்றி கவலைப்படல, கேர் பண்ணல. न दूसरे ब्राह्मण बनने वालों ने बाप की परवाह की. பிறகு மத்த பிராமணர்கள் ஆகக்கூடியவங்க அவங்க கூடயும் அப்பா பற்றி கவலைப்படல, கேர் பண்ணல. न माता का देवियों के रूप में जो पूजी जाती है, பிறகு அம்மாவோட பூஜை தேவி என்னோட ரூபத்துல என்ன ஆகுதோ उन आत्माओं ने भी परवाह नहीं की. அந்த ஆத்மாக்கள் கூடயும் கேர் பண்ணல.
माताओं ने भी किसको फॉलो किया? மாதாக்கள் கூடயும் யார ஃபாலோ செஞ்சாங்க? यज्ञ के आदि की माताओं ने किसको फॉलो किया? யக்ஞத்தினோட ஆரம்பத்துல இருந்த மாதாக்கள் யார ஃபாலோ செஞ்சாங்க? बाप को फॉलो किया அப்பாவை ஃபாலோ செஞ்சாங்களா या ब्रह्मा को फॉलो किया? இல்லன்னா பிரம்மாவை ஃபாலோ செஞ்சாங்களா? ब्रह्मा को फॉलो किया। பிரம்மாவை ஃபாலோ பண்ணாங்க। कौन से ब्रह्मा को फॉलो किया? दाढ़ी मूछ वाले को या आदि ब्रह्मा को? எந்த பிரம்மாவை ஃபாலோ பண்ணாங்க? தாடி மீசை இருக்கக்கூடிய பிரம்மாவா இல்லன்னா யக்ஞத்தினோட ஆரம்பத்துல இருந்தவங்களையா? वो तो बच्चा था। அவங்க குழந்தையாக இருந்தாங்க। वो दाढ़ी मूछ वाले ब्रह्मा को भी और जगदम्बा सरस्वती और राधे को भी पढ़ाई पढ़ाने वाला कौन था? அந்த தாடி மீசை இருக்கிற பிரம்மா ஜெகதம்பா ஓம்ராதே சரஸ்வதிக்கு கூடயும் படிக்க வைக்கக்கூடியவங்க யார் இருந்தாங்க? तो जो उनको भी पढ़ाई पढ़ाने वाला था उनको फॉलो करने वाले थे। அப்ப அவங்களுக்கு கூடயும் படிக்க வைக்கக்கூடியவங்க அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடியவங்களாக இருந்தாங்களா? या दाढ़ी मूछ वाले ब्रह्मा को फॉलो करने वाले थे? இல்லன்னா தாடி மீசை இருக்கக்கூடிய பிரம்மாவை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களா இருந்தாங்களா? इसको कहा जाए யாருக்குன்னு சொல்லப்படுகிறது? जो आदि ब्रह्मा निमित्त बना யாரு ஆதி பிரம்மா நிமித்தமானாங்களோ उसको सबने फॉलो किया। அவங்கள எல்லாருமே ஃபாலோ செஞ்சாங்க। जैसे उसने रास्ता दिखा दिया அவங்க எப்படி வழிய காமிச்சாங்களோ सबने वही रास्ता अपना लिया। எல்லாருமே அந்த வழிய தான் ஃபாலோ பண்ணாங்க। तो सारी दुनिया ग्लानि करती है। அப்ப முழு உலகம் நிந்தனைய செய்து जो मुरली में बोला இந்த விஷயத்தை பற்றி முரளில சொல்லிருக்காங்க। सारी दुनिया दुश्मन बनेगी முழு உலகம் சத்ரு ஆகும்। लेकिन बाप को मत भूलना। ஆனா அப்பாவை மறக்காதீங்க। ये नहीं कहा शिव बाबा को मत भूलना। இப்படி சொல்லல சிவ் பாபாவா மறந்து போங்க மறந்து போகாதீங்கன்னு சொல்லல। क्या बोला? என்ன சொன்னாங்க? बाप को मत भूलना। ये அப்பாவா மறக்காதீங்க। बाप कौन இந்த அப்பா யாரு? है? राम बाप को नहीं भूलना। अपना अपने कोई नहीं भूले। ராம் பாப்பை மறக்க கூடாதா? அவங்க ராம் பாப்பவே மறக்க கூடாதா? शिव बाप को नहीं भूलना। சிவ் பாப்பை மறக்காதீங்க। जैसे और धर्म पिताएं होते हैं எப்படி மத்த தர்ம பிதாக்கள் இருப்பாங்களோ चाहे भी कोई भी धर्म की स्थापना करने वाले धर्म पिताएं हों இப்போ எந்த தர்மத்தினோட ஸ்தாபனை செய்யக்கூடிய தர்ம பிதாக்களே இருக்கலாம்। सब बीज हैं। எல்லாருமே விதைகளா இருக்காங்க। वो स्वतः अपने में बीज हैं। அவங்க தானாவே தனக்குள்ள எப்படின்னா விதையா இருக்காங்க। वो सब धर्म पिताएं साकार तो होते हैं ना। அந்த எல்லா தர்ம பிதாக்கள் சாக்காராக இருப்பாங்க இல்லையா? शरीर का जन्म तो लेते हैं ना। சரீரத்தினோட ஜென்ம எடுத்துக்கிறாங்க இல்லையா? तो वो सब धर्म पिताएं निराकारी बीज रूप स्टेज वाले हैं। அப்போ அந்த எல்லா தர்ம பிதாக்கள் आदि में நிராகாரி பீஜ ரூபி ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியவங்க ஆரம்பத்துல। ऐसे ही प्रजापिता भी அதே மாதிரி பிரஜாபிதா கூடயும் आदि में क्या है? ஆரம்பத்துல என்ன ஆக இருந்தாங்க? बीज रूप स्टेज वाला है। பீஜ ரூபி ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியவர் कैसा बीज? எப்படிப்பட்ட விதை? जो हरा फल होता है என்ன பச்சை கலரினோட ஃப்ரூட் இருக்குமோ பழம், उस हरे फल में जो बीज होता है அந்த பச்சை கலர் பழத்துக்குள்ள விதை என்ன இருக்குமோ वो बीज फल से कनेक्टेड होता है। அந்த விதை பழத்து கூட கனெக்டட் ஆக இருக்கும்। फल टहनी से कनेक्टेड होता है। பழம் அந்த கிளைகள் இருக்கு இல்லையா அது கூட கனெக்டட் ஆக இருக்கும்। टहनी वृक्ष से कनेक्टेड होती है। பிறகு அந்த கிளைகள் மரத்து கூட கனெக்டட் ஆக இருக்கும்। तने से कनेक्टेड होती है தண்டு கூட கனெக்டட் ஆக இருக்கும்। और तना जड़ों से कनेक्टेड होता है। பிறகு தண்டு வேர்கள் கூட கனெக்டட் ஆக இருக்கும்। माने सबका एक दूसरे से लिंक जुड़ा हुआ है संबंधों का। அப்படின்னா எல்லாரது கூடயும்
ஒருத்தர் இன்னொருத்தர் கூட லிங்க் இருக்குது, உறவினோட லிங்க். देह और देह के संबंध में தேக பிறகு தேகத்தினோட உறவுகள்ல फंसे हुए होते हैं, மாட்டிருக்காங்க. लेकिन जब बीज पक जाता है, ஆனா எப்போ விதை பரிபக்வம் ஆயிடுதோ, பழம் ஆயிடுதோ, फल पक जाता है, பழம் எப்போ பழுத்து போகுதோ, अब क्या स्टेज बनती है? அப்போ என்ன ஸ்டேஜ் ஆயிடுது? बीज விதை वृक्ष से अपने को डिटैच कर लेता है, மரத்திலிருந்து தன்னை டிட்டாச் பண்ணிக்குது, தனிப்படுத்திக்குது. सारे वृक्ष से डिटैच करता है, முழு மரத்திலிருந்து தூரம் ஆயிடுதா, டிட்டாச் ஆயிடுதா? फलों से, फूलों से, இப்போ பழங்கள் இருக்குது, பூக்கள் இருக்குது, टहनी से, पत्तों से, அந்த கிளைகள், இலைகள், तने से, தண்டிலிருந்து, जड़ों से, सबसे अपने को डिस्कनेक्ट करता है. வேர்கள் இருந்து, எல்லாத்திலிருந்து தன்னை டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிதான். नष्टो मोहा स्मृति लब्धा बनता है. மோகத்தை நஷ்டப்படுத்திக்கிறாங்களா, நினைவு அடைறாங்களா? या कोई से अटैचमेंट रहता है? இல்லன்னா யாரு கூடனா அவங்களுக்கு பற்று என்றது இருக்குமா? कोई से अटैचमेंट नहीं रहता. யாரு கூடயும் அட்டாச்மெண்ட் என்றது இருக்கிறது இல்ல. ये पढ़ाई पढ़ाने में शिव बाबा माहिर है. இந்த படிப்பை படிக்க வைக்கிறதுல ஷிவ் பாபா திறமைசாலியா இருக்காங்க, எக்ஸ்பர்ட் ஆயிருக்காங்க. कौन सी पढ़ाई? नष्टो मोहा திறமையானவங்க இருக்காங்க. எந்த படிப்பு? நஷ்ட மோக स्मृति लब्धा. ஸ்மிருதி லப்தா. वो पढ़ाई पढ़ने में, அந்த படிப்பை படிக்கிறதுல, पढ़ने में कौन माहिर है? படிக்கிறதுல யாரு திறமையானவங்க? जो पढ़ करके फिर दूसरों को पढ़ाता है. யாரு படிச்சு பிறகு மத்தவங்களுக்கு படிக்க வைக்கிறாங்க. शूद्रों को சூத்ரர்களுக்கு ब्रह्मा में प्रवेश करके ब्राह्मण बनाता है शिव बाबा. பிரம்மாக்குள்ள பிரவேசம் பண்ணி பிராமணர்கள் ஆக்குறாங்க சிவ பாபா. ब्राह्मण ऊंचे होते हैं பிராமணர்கள் உயர்ந்தவங்களாக இருப்பாங்களா, या देवताएं ऊंचे होते हैं? இல்லனா தேவதைகள் உயர்ந்தவங்களாக இருப்பாங்களா? ब्राह्मण ऊंचे गाए गए. பிராமணர்கள் உயர்ந்தவங்கன்னு சொல்லி பாடப்பட்டிருக்காங்க. तो शूद्रों को ब्राह्मण तो शिव बाबा ने ब्रह्मा के तन से बनाया ब्राह्मण. சூத்ரர்களுக்கு சிவ பாபா பிரம்மா மூலமாக பிராமணர்களாக ஆக்குனாங்க. से ब्राह्मण पैदा हुए. அவங்க மூலமாக பிராமணர்கள் ஜென்ம எடுத்துக்கிட்டாங்க. ब्रह्मा की औलाद பிரம்மாவினோட குழந்தைகள் ब्राह्मण. பிராமணர்கள். विष्णु को फॉलो करते हैं तो वैष्णव कहे जाते हैं. விஷ்ணுவை ஃபாலோ பண்றாங்க, அப்போ வைஷ்ணவன் சொல்லப்படுகிறாங்க. ऐसे ही एक मात्रा बढ़ी ना बच्चे के अर्थ में. அதே மாதிரி ஒரு மாத்ரா எக்ஸ்ட்ரா ஆச்சு இல்லையா குழந்தையினோட அர்த்தத்துல, फॉलोअर के अर्थ में. ஃபாலோவர்ஸினோட அர்த்தத்துல. ऐसे ही ब्रह्मा को फॉलो करते हैं அதே மாதிரி பிரம்மாவை ஃபாலோ செய்யறாங்க, तो ब्राह्मण कहे जाते हैं. அப்போ பிராமணர்கள்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்காங்க. देवता कब कहे जाते हैं? தேவதைகள்னு சொல்லி எப்போ சொல்லப்படுகிறாங்க? देवता किसकी औलाद? தேவதைகள் யாரோட குழந்தைகளா இருக்காங்க? देवताओं को देवता बनाने वाला कौन? தேவதைகளை தேவதைகளாக ஆக்கக்கூடியவங்க யாரா இருக்காங்க? डॉक्टरों को डॉक्टर बनाने वाला डॉक्टर. டாக்டர்களை டாக்டராக ஆக்கக்கூடியவங்க டாக்டரு. इंजीनियरों को इंजीनियर बनाने वाला इंजीनियर. இன்ஜினியர்களுக்கு இன்ஜினியர்களாக ஆக்கக்கூடியவங்க இன்ஜினியரு. पढ़ाई तो होती है ना. படிப்பு அது படிக்கிறாங்க இல்லையா? इंजीनियरिंग कॉलेज होगा तो पढ़ाने वाले कौन होंगे? இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குதுன்னா
படிக்கக்கூடியவங்க யாரு? इंजीनियर। இன்ஜினியரு. वकीलों को वकालत पढ़ाने वाला, बैरिस्ट्री पढ़ाने वाला। இப்போ வக்கீல்களுக்கு அந்த ஒரு லாவினோட படிப்பை படிக்க வைக்கக்கூடியவங்க, பேரிஸ்டர் ஆக்கக்கூடியவங்க, बैरिस्टर होगा। பேரிஸ்டர் இருப்பாங்க. तो देवताओं को देवता बनाने वाला कौन? அப்போ தேவதைகளாக ஆக்கக்கூடியவர் யாரா இருக்காங்க? कौन बनाएगा? யார் ஆக்குவாங்க? विष्णु बनाएगा। விஷ்ணு ஆக்குவாங்களா? अरे विष्णु में 4 भुजाएं तो அரே விஷ்ணுல 4 கைகளு कैसी है? எப்படி இருக்குது? नहीं, अलग अलग तो है। ஆமா, அது தனித்தனியா தான் இருக்குது. 4 भुजाएं नीचे ऊपर दाएं बाएं अलग अलग तो है। 4 கைகளு கீழே மேல லெஃப்ட் ரைட்ல இருக்குது. लेकिन वो चलने वाली है या चलाने वाली है? ஆனா அது நடக்க கூடியதா இல்லன்னா நடக்க வைக்க கூடியதா? है? चलने वाले। 4 भुजा रूपी जो 4 आत्माएं हैं, 4 கைகள் ரூபத்துல இருக்கக்கூடிய 4 ஆத்மாக்கள், वो स्वयं चलने वाली है அவங்க சுயம் நடக்க கூடியவங்களா या चलाने वाली है? இல்லன்னா நடக்க வைக்க கூடியவங்களா? वो चलती है, அவங்க நடக்கிறாங்க. माने उनको चलाने वाला அப்படின்னா அவங்கள நடக்க வைக்க கூடியவங்க कोई और है। वो कौन है? வேற யாரோ இருக்காங்க. அவங்க யாரா இருக்காங்க? शंकर। तो है, बिंदु तो है ही है। ஆமா, பிந்து என்றது இருக்கதா இருக்கு. लेकिन उन 4 भुजाओं के ऊपर ஆனா அந்த 4 கைகள் மேல वो 4 भुजाएं किसको सहयोग देती है? அந்த 4 கைகள் யாருக்கு உதவிய செய்றாங்க? शिव ज्योति बिंदु को सहयोग देती है சிவ் ஜோதி பிந்துக்கு உதவி செய்றாங்களா या प्रजापिता के विश्व की बादशाही बनाने में सहयोग देती है? இல்லன்னா பிரஜாபிதாக்கு உலகத்தினோட ராஜாங்கத்தை உருவாக்குறதுல உதவியாளர்களாக ஆகுறாங்களா? विष्णु के बाद रहता है। शिव तो विश्व का बादशाह சிவன் உலகத்துக்கு எஜமானு, बनता नहीं है, ராஜா ஆகிறது இல்ல. उसे बादशाही அவங்களுக்கு ராஜாங்கம் लेनी भी नहीं है, எடுத்துக்கிற அவசியமும் இல்ல. அவங்களுக்கு उसको तो वापस जाना है। அவங்களுக்கு திரும்ப போகணும். फिर साकार में कौन है वो? அப்போ சாக்காரத்துல யாரா இருக்காங்க? அவங்க जिसको वो भुजाएं सहयोग देती है। யாருக்கு அந்த கைகளை உதவி செய்றாங்க? प्रजापिता कहे ना, பிரஜாபிதான்னு சொல்லுவாங்க இல்லையா? मुरली में बोला नेक्स्ट टू गॉड इज முரளில சொல்லிருக்காங்க, நெக்ஸ்ட் காட் இஸ் प्रजापिता, பிரஜாபிதா, नेक्स्ट टू गॉड इज நெக்ஸ்ட் காட் இஸ் नारायण, நாராயணன், नेक्स्ट टू गॉड इज நெக்ஸ்ட் காட் இஸ் संगमयुगी कृष्ण। சங்கமிகி கிருஷ்ணர். तो அப்போ गॉड हुआ शिव காடா இருக்காங்க சிவன். और शिव गॉड के नेक्स्ट हुआ प्रजापिता। பிறகு சிவ் காடுக்கு நெக்ஸ்ட் ஆனாங்க பிரஜாபிதா. जो विश्व का मालिक बनता है, யாரு உலகத்துக்கு எஜமான் ஆகுறாங்க? ऊंचते ऊंच साकार में कौन? உயர்ந்ததிலும் உயர்ந்தவங்க சாக்காரத்துல யாரானாங்க? प्रजापिता। பிரஜாபிதா. साकार में जो ऊंचते ऊंचे है, சாக்காரத்துல யாரு உயர்ந்ததிலும் உயர்ந்தவரோ उसके द्वारा ही गाया जाता है गीता का भगवान। அவங்க மூலமா தான் பாடப்படுகிறது கீதா கா பகவான். ब्रह्मा ऊंचते ऊंचे नहीं है, பிரம்மா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் இல்ல. माँ के द्वारा बादशाही नहीं मिलती, वर्षा नहीं मिलता, அம்மா மூலமாக ராஜாங்கம் கிடைக்கிறது இல்ல, சொத்து கிடைக்கிறது இல்ல. बाप के द्वारा அப்பா மூலமாக वर्षा मिलता है। சொத்து கிடைக்குது. तो जो बाप प्रजापिता है, அப்போ அப்பா யாரு பிரஜாபிதா இருக்காங்க?
सारी मनुष्य सृष्टि का बाप गाया जाता है। முழு மனித சிருஷ்டிக்கு அப்பான்னு சொல்லி ஏத்துக்கப்படுகிறாங்க. मनुष्य सृष्टि की हर आत्मा उसको मानती है। மனித சிருஷ்டியினோட ஒவ்வொரு ஆத்மா கூடயும் அவங்கள ஏத்துக்கிறாங்க. हिंदू हो, मुसलमान हो, सिख हो, ईसाई हो, हिंदू, मुस्लिम, सिख, क्रिश्चियंस सब उस आदि पुरुष को मानते हैं, आदि पिता को। எல்லாருமே அந்த ஆதி புருஷ் அப்படின்னா ஆதி பிதா இருக்காங்க இல்லையா, அவங்கள ஏத்துக்கிறாங்க. वो हुआ प्रजापिता। அவங்க ஆனாங்க பிரஜாபிதா. वही गीता का साकार भगवान के रूप में सृष्टि में அவங்க தான் கீதாவினோட சாக்கார் பகவானினோட ரூபத்துல உலகத்துக்குள்ள प्रत्यक्ष होता है। பிரத்யக்ஷம் ஆகுறாங்க. आदि में भी ஆரம்பத்திலயும் वो बीज था அந்த விதை இருந்தாங்க. और अंत में भी பிறகு கடைசியிலயும் वो बीज बन करके रहता है। அவங்க விதையாக இருப்பாங்க. इसलिए जगन्नाथ के मंदिर में அதனாலதான் ஜெகநாத்தினோட கோயில்ல जो दो भुजाएं दिखाई जाती हैं, 2 கைகளை என்ன காமிக்கப்படுகிறாங்க. लेफ्ट साइड की லெஃப்ட் சைடுல विनाशकारिणी शक्ति விநாசகாரிணி சக்தி, விநாசம் செய்யக்கூடிய சக்தி. और राइट साइड की பிறகு ரைட் சைடுல स्थापना और पालना करने वाली शक्ति। ஸ்தாபன பிறகு பாலனை செய்யக்கூடிய சக்தி. वो दोनों भुजाएं कैसी दिखाई जाती हैं? அந்த 2 கைகள் எப்படி காமிக்கப்படுகிறாங்க? है? टूटी हुई दिखाई जाती உடைஞ்சிருக்கிற போல காமிச்சிருக்காங்க. माना माया का ऐसा वितंडावाद फैलता है संसार में அப்படின்னா மாயாவினோட அப்படிப்பட்ட வித்தண்டாவாதம் பரவுது உலகத்துல. कि भगवान के रूप में जो पाठ बजाने वाला साकार भगवान है, பகவானோட ரூபத்துல பாட் செய்யக்கூடிய சாக்கார் பகவான் யார் இருக்காங்க? सारे जगत का पिता है, முழு உலகத்துக்கு அப்பா யார் இருக்காங்களோ, सारे जगत का नाथ है, முழு உலகத்துக்கு யாரு கண்ட்ரோலர் ஆயிருக்காரு, उनकी सहयोगिनी विशेष शक्तियों को भी அவங்களோட உதவியாளர் ஆயிருக்கக்கூடிய விசேஷமான சக்திய கூடயும் तोड़ देती है। உடைச்சிடுறாங்க. யாரு? है? माया। மாயா. इसलिए माया को टाइटल मिला हुआ है। அதனாலதான் மாயாக்கு டைட்டில் கிடைச்சிருக்கு. कौन सा? என்ன டைட்டில்? सर्वशक्तिवान। சர்வசக்திவான். एक बार तो ஒரு தடவை सबको अनिश्चय पैदा कर देती எல்லாருக்கு கூடயும் அனிश्चயத்தை உருவாக்கிடுது. है। बाप सच्चा है या झूठा है? அப்பா உண்மையானவரா இல்லன்னா பொய்யானவரா? सच्चा बाप है உண்மையான அப்பானா तो कुछ नियम बनाएगा ना। அப்போ ஏதாவது நியமத்தை உருவாக்குவாங்க இல்லையா? वो नियम बनाता है। அவங்க நியமத்தை உருவாக்குறாங்க. कौन बुद्धि से सरेंडर होता है पहले? யாரு ஃபர்ஸ்ட் புத்தி மூலமாக சரண்டர் ஆகுறாங்கன்னு? 300-400 यज्ञ के आदि में भी बुद्धि से सरेंडर हुए थे क्या? 300-400 ஆத்மாக்கள் யக்னத்தினோட ஆரம்பத்துல கூடயும் புத்தி மூலமாக சரண்டர் ஆயிருந்தாங்களா? बुद्धिमान बाप புத்திசாலி ஆயிருக்கிற அப்பா की बुद्धिमान, ये बुद्धिमान बाप जो बुद्धिमानों की बुद्धि है, புத்திசாலியான இருக்கிற அப்பா யாரு? புத்திசாலிகளுக்கு கூடயும் புத்தியா இருக்காங்க. उसके सामने सरेंडर हुए थे क्या? அவங்களுக்கு முன்னாடி சரண்டர் ஆக இருந்தாங்களா? बाप के सामने सरेंडर हुए थे आदि में? யக்னத்தினோட ஆரம்பத்துல அப்பாக்கு முன்னாடி சரண்டர் ஆயிருந்தாங்களா? कि आदि ब्रह्मा के सामने सरेंडर होकर रह गए? இல்லன்னா பாதி பேரு பிரம்மாக்கு முன்னாடியே சரண்டர் ஆகி இருந்துட்டாங்களா? किसके सामने सरेंडर हुए? யாருக்கு முன்னாடி சரண்டர் ஆனாங்க? अरे அரே यज्ञ के आदि में। யக்னத்தினோட ஆரம்பத்துல जब झगड़ा हुआ था यज्ञ के आदि में, எப்போ சண்டை ஏற்பட்டிருந்ததோ யக்னத்தினோட ஆரம்பத்துல स्थापना के साथ साथ यज्ञ कुंड से
विनाश ज्वाला प्रज्वलित हुई थी। ஸ்தாபன கூட கூடயே யக்னத்தினோட ஆரம்பத்துல விநாசத்தினோட நெருப்பு கூடையும் யக்ன குண்டத்திலிருந்து வெளிப்பட்டிருந்தது. तो बाप का साथ दिया था அப்ப அப்பாக்கு உதவி செஞ்சிருந்தாங்களா या अम्माओं का साथ दिया था? இல்லன்னா அம்மாக்களுக்கு உதவிய செஞ்சிருந்தாங்களா? अम्मा को साथ माताओं का साथ दिया। மாதாக்களுக்கு உதவிய செஞ்சாங்க. बाप का साथ किसी ने नहीं दिया। யாருமே அப்பாக்கு உதவி செய்யல. जो आदि में होता है ஆரம்பத்துல என்ன ஆகுதோ वो अंत में भी परीक्षा होती है। अगर परीक्षा न हो அது கடைசியில கூடயும் எக்ஸாம் ஆகுது. ஒருவேளை பரீட்சை ஆகலன்னா तो माला के मण के तैयार அப்போ மாலையினோட மணிகள் ரெடியாக नहीं कहे जाएंगे। ஆயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. माला नहीं मानी जाएगी। மாலா அன்னு சொல்லி ஏத்துக்க முடியாது. नंबरवार நம்பர்வாராக. ओम शांति।